வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 524 நாட்களாகிறது. இந்த கடந்த 4 நாட்களில் பல நிகழ்வுகள் புவிசார் அரசியலில் நடந்துள்ளன. ஒவ்வொன்றாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இதுல இப்ப நடந்திருக்கிற நிகழ்வுகள்ல சமீபத்தில் இந்த 3 நாட்கள்ல மிக முக்கியமா நான் பார்க்கறது இந்த சிரியாவோட விஷயம். ஏன்னா இந்த சிரியா விஷயத்துல நீங்க தொடக்கத்திலேயே அந்த ஆசாத்துடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு இந்த அல்கொய்தா ஆதரவு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா, அந்த கத்தாருடைய ஆயில் சிரியாலேருந்து சிரியா வழியா துருக்கி வழியா யூரோப் போறது தான் அவங்களோட பிளானு. அதுக்கு ரஷ்யா தடையா இருக்கா தான் அவங்க பாக்குறாங்க. அங்கேதான் இது தொடங்குச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதே போல இப்ப அதனுடைய நீங்க அன்னைக்கு சொன்னதோட ஒரு தொடக்கமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, கத்தார் சொல்லுது சிரியாவுக்கு பவர் இல்லை, பவர் எனர்ஜி மின்சாரம் கொடுக்கறது எல்லாத்துக்குமான ஃபியூயல் நாங்கள் கொடுக்குறோம். ஜோர்டான் வழியா பைப் லைன் வழியாவோ இல்லை இது வழியாவோ டேங்கர் லாரி வழியாவோ ஃபியூயல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்க்கலாம். இன்னும் அங்கே உள்ளுக்குள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. முக்கியமாக ஏற்கனவே நீங்கள் பேசியிருந்த மாதிரி குர்திஸ்தான் படைகள் சிறிய அந்த இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகத்தை கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அடுத்து ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான அந்த சீஸ்ஃபயர் டீல் போகுது. இதுக்கு அடுத்து ஈரானுக்கும் ட்ரம்புக்குமான அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நெருக்கமாகி ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக போயிட்டு இருக்குது. நேற்று கூட ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் அனுப்பிச்ச கடிதத்தை பரிசீலனை பண்றோம், அதுக்கு என்ன பதில் கொடுக்குறோன்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த 4 நாட்கள்ல. ஒவ்வொன்றா அப்படி சொன்னீங்கன்னா கரெக்டாக நினைக்கிறேன். சிரியாவிலேருந்து கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். சிறிய பிரச்சனை நம்ம ஆக்சுவலா சிரியால நடக்குது பெரிய டிராஜடி, மிகப்பெரிய டிராஜடி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ அன்அபிஷியலான தகவல்கள் சொல்லுது. அபிஷியலான தகவல்கள் ஒரு 1000 சொச்சம் பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய இடங்கள்ல இருந்து வெளியேறிட்டாங்க. எத்னிக் கிளென்சிங் நடந்திருக்கு. ஸோ இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அலவைட்ஸ் மக்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு இனப்படுகொலை தடுக்கப்படலைன்னா அதுதான் நம்ம பல காலமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு இனப்படுகொலை ஒரு இடத்துல தடுக்கப்படலைன்னா அது ஒரு தொற்று வியாதி மாதிரி மற்ற பகுதிகளுக்கு பரவக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா ஒரு அட்ராசிட்டி சர்வதேச விதிகள்ல நீங்க அக்கௌண்டபிளா கொண்டு வரலன்னா அது அடுத்தவர்களுக்கு அது ஒரு முன்மாதிரியா போயிடும். தொடர்ந்து அது பல இடங்கள்ல நடக்கும். இந்த இந்த எஃபெக்ட் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பரவும். அந்த பகுதி முழுக்க இந்த முன்வாய்ப்பா இதை பயன்படுத்துவாங்க. இதை பின்பற்றி பல இடங்கள்ல இந்த மாதிரியான மனிதகுல விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கும். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு காட்டாட்சியின் கீழே தான் உலகம் முழுக்க இன்னைக்கு உலகத்தினுடைய ஆட்சி முறை பார்த்தீங்கன்னா ஒரு காட்டாட்சியா தான் இருக்கு. எந்தவித சர்வதேச நியமங்களும் இங்க மதிக்கப்படுறது இல்லை. எல்லாமே காத்துல விடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியான ஒரு பிரசிடென்ட்டை கடந்த ஒரு 1.5 வருஷமா கம்ப்ளீட்டா செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இது எல்லாருமே யாரு வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம், யாரையும் கேட்க முடியாதுங்கிற ஒரு நிலை தான் இருக்கு இன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சர்வதேச அரசியலை பொறுத்தளவுல இன்னைக்கு பரவிட்டு. ஸோ அதனுடைய வெளிப்பாடா சிரியாக்குள்ள நடந்துட்டு இருக்கிற அட்ராசிட்டிஸ். இந்த அட்ராசிட்டிஸ் ஏன்னா சிரியாங்கிறது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு நாடு. சிரியாக்குள்ள பல்வேறு இனக்குழுக்கள், அதே போல மத பிரிவுகள், மதங்கள், இப்படி பல்வேறு பிரிவுகள் வாழக்கூடிய நாடு. ஒரு செக்குலர் நாடா இருந்ததுதான். முக்கியமான செக்குலர் நாடுங்கிறது அரபு நாடுகளை பொறுத்தளவுல சிரியா. ஸோ சிரியாவை உடைக்கிறதுல மேற்கத்திய தரப்புக்கு நோக்கம் இருந்தது. கிளின்டனுடைய இமெயில் விக்கிலீக்ஸ் லீக் பண்ண இமெயில்ல கிளின்டனுக்கு வந்த இமெயில், அந்த இமெயில்ல அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னாக்க, சிரியாவுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டுச்சுன்னா சன்னி சியா செக்டுகளுக்கு இடையிலான வன்முறை இந்த பகுதி முழுக்க விரிவடையும்.
அப்படி விரிவடைஞ்சதுன்னா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது வந்து விக்கிலீக்ஸ் அவங்களுடைய இமெயில் லீக் வந்து இமெயில வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த விஷயத்த வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இப்ப என்னன்னா அவங்களுடைய திட்டமிடல்லே இருந்தது. செக்டேரியன் டிவிஷன் வந்து உருவாக்கி செக்டேரியன் வயலன்ஸை உருவாக்குறதன் மூலமா இந்த பகுதியில வந்து தங்களுக்கு எதிர்ப்பானவர்களை அடக்கி ஒடுக்க முடியும். அதே நேரத்துல அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய திட்டமா இருந்திருக்கு. அதை தான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுல நம்ம எல்லாருமே பாலஸ்தீன், லெபனான், ஈரான், யமன் அப்படின்னு இங்க கவனம் செலுத்திட்டு இருந்த இந்த டயத்துல இருக்கிறதுலே வீக்கஸ்ட் லிங்க் அந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்த ஒரு நாடா இருந்த சிரியன் ஃப்ரண்ட்டை வந்து அவங்க வீழ்த்திட்டாங்க. இப்போ சிரியன் ஃப்ரண்ட்டை வீழ்த்தினதுல இந்த இந்த செக்டுகளுக்கு இந்த பிரிவுகள் வந்து இந்த நாட்டை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா அலவைட்ஸ் இருக்கிறாங்க. சன்னி மெஜாரிட்டி நாடு, கிட்டத்தட்ட 50% மேற்பட்டவர்கள் வந்து சன்னி இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவங்க. ஷியா இஸ்லாமிய பிரிவு இருக்கு, அலவைட்ஸ் பிரிவு இருக்கு, ட்ரூஸ் பிரிவு இருக்கு, அதே போல குர்திஸ் பிரிவு இருக்கு, குர்திஸ் இன மக்கள் இருக்கிறாங்க, அர்மேனியன் இஸ்லாமியர்கள், அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, மெரானைட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, சிரியன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு மதங்களும் பிரிவுகளும் இனக்குழுக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாடுதான் சிரியா. இப்போ இங்க இந்த சலாஃபி ஐடியாலஜி ஃபாலோ பண்ணக்கூடிய மேற்கத்திய உளவு நிறுவனங்களால உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய பிரிவுகளான ஐசிஸ், அல் கொய்தா போன்ற அமைப்புகள். ஸோ அவங்களுடைய வேலையே என்ன பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு ஆண்டு காலம்னா அமெரிக்காவினுடைய எஜெண்டாவுக்காக தான் வந்து அவங்க இயங்கி இருக்கிறாங்க. எஜெண்டா ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுல சோவியத் யூனியனை வீக்கன் பண்றது, அதுக்கு அடுத்து அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் முரண்பாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்களே இது, ஏன்னா அல் கொய்தாங்கிற அமைப்பை உருவாக்குனதுல சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியா தான் இந்த வகாபிச சிந்தனைய ஸ்கூல் ஆஃப் தாட்டா வந்து எல்லா பகுதிகள்லயும் மத நிறுவனங்கள் மூலமா வந்து ப்ரீச் பண்ணது. சவுதி அரேபியா மூலமா தான் அமெரிக்கா இது உலகம் முழுக்க ப்ரீச் பண்ணுச்சு. ஏற்கனவே இஸ்லாமிய மத நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த முஸ்லிம் மக்கள் ப்ரீச்சிங்கை தான் வந்து சரியான மத ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு விரோதமா வேற ஒரு மத சம்பிரதாயத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க முஸ்லிமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வகாபிச சிந்தனைய விதைக்காங்க. வகாபிசம், அதற்கு பின்னால வந்த சலாஃபிசம், அதே போல டாக்ஃபிரிசம். இந்த டாக்ஃபிரிசம், சலாஃபிசம், வகாபிசம் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஐடியாலஜி. அது பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அது தியாலஜிக்கல் தியரி கிடையாது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிய கொண்டுகிட்டு வந்து ஒரு மதத்தினுடைய தியாலஜிக்கல் தியரியா வந்து கொண்டு வந்து நிறுத்தும் போது இஸ்லாமியரா பிறப்புல வந்தவங்க, முஸ்லிமா வந்து தங்களுடைய மத சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றவங்க இத மறுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் விரோதி அப்படிங்கிற பின்னணியில இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து தங்களுடைய ஐடியாலஜியை திணிச்சிட்டு மீதி இருக்கிற இதை ஒத்துக்காம இருக்கிற மற்ற அதே மத பிரிவை சார்ந்தவர்களை வந்து ஒடுக்குற வேலையில இவங்க வந்து தங்களுடைய ஐடியாலஜி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பின்னணியில தான் இந்த போன்ற அமைப்பு அது இந்த பகுதி முழுக்க இருந்த இதை ஃபுல்லா வந்து காலி பண்ணுது. உங்களுடைய அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணுது. பொலிட்டிக்கல் செட்டப் ஃபுல்லா காலி பண்ணுது. ஏன்னா அரபு நேஷனலிசம் வந்து உருவாகக்கூடாது, ஒன்றிணைந்த அரபு நேஷனலிசம் உருவாகக்கூடாதுங்கிறதுக்காக, அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக, அவங்களுடைய ஏகாதிபத்தியத்திற்காக இந்த எலமெண்ட்ஸை வளர்த்தெடுத்து தங்களுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக திருப்புறது தான் இந்த 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 அமைப்புகளினுடைய பிரதானமான வேலையா
MI6, அமெரிக்காவினுடைய CIA போன்ற நிறுவனங்கள் வந்து இந்த அமைப்புகளை உருவாக்கி வளர்த்தாங்க. அதற்கான வேலையை வந்து இன்னைக்கு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிரியாவை உடைச்சதுனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட், அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரே எம்பையரினுடைய அங்கங்களா தான் வந்து இயங்குறது. ஸோ அதனால இஸ்ரேலை வந்து காப்பாற்றணும், அதன் மூலமா அமெரிக்காவினுடைய ஹிஜோமனி என்ற பகுதியை காப்பாற்றணும். இதற்கு டூலா இயங்குறவங்க தான் அந்த ஐசிஸ், அல்கொய்தா போன்ற அமைப்புகள். அதான் அந்த வேலையை வந்து அவங்க சரியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இவ்வளவு காலம் இப்ப இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து, ஏன்னா பஷர் அல் அசாத் ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. அவரு டிக்டேட்டரு, அதனால வந்து அவரை வெடிச்சு வெளியேற்றுறோம், இது சிறிய மக்களினுடைய விஷ் அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பஷர் அல் அசாத் வெளியேறியாச்சு. இவங்க என்ன பண்ணணும், அடுத்து சிரியாவினுடைய சாவர்னிட்டியை பாதுகாக்கணும், சிரியாங்கிற நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும். அதை வயலேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க இஸ்ரேல் பண்ணுது. இஸ்ரேல் வந்து இவங்களுடைய ஆட்சி விழுந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா 400 இடங்களுக்கு மேல வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அவங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணல, எதுவுமே பேசல. அவங்க கூட நாங்க சுமூக உறவை ஏற்படுத்துவோம் அப்படின்னு தான் இதுவரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து அவங்க பண்ணல அவங்களுக்கு எதிராக. ஆனா இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆகுது. 3 மாசத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த சிரியாவினுடைய அங்கமா இருந்த மற்ற மத பிரிவுகளையும் மற்ற இனப்பிரிவுகளையும் தாக்குற வேலையிலையும் அவங்கள கொலை பண்ற வேலையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல பிரதானமா இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அலவைட் மக்கள். இப்ப அலவைட் மக்களை தீண்டத்தகாதவர்களா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இவ்வளவு காலம் வந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. அதுல பிரதானமா இருந்து இயங்கின ஒரு நிறுவனம்னா கத்தாரினுடைய அல்ஜசீரா. அல்ஜசீரா இன்றைய வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. ப்ரொபகேண்டாங்கிறத வந்து பிரதானமா பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம் வந்து அல்ஜசீரா. அல்ஜசீரா இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த பொதுமக்கள், அலவைட் பொதுமக்கள் அசாதினுடைய ஆட்கள், அவங்க பண்ண குற்றத்துக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைய வரைக்கும் அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. இந்த பகுதி முழுக்க அரபு மக்களுக்கு முழுக்க அது வந்து பிரச்சாரமா வந்து பண்ணிட்டு இருக்கு. இதனுடைய விளைவு குழந்தைகள் உட்பட சம்மரிலே எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாங்க. நேருக்கு நேரா நிறுத்தி வச்சு ஷூட் பண்ணி கொன்னு இருக்கிறாங்க. எத்தனை பேரை கொன்னாங்க என்னங்கிறதுலான முழுமையான தகவல்கள் இது வரைக்கும் கிடைக்கல. அவங்க உண்மையான தகவல்களை சொல்ல போறதும் இல்லை. இங்க வந்து இந்த மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸை மானிட்டர் பண்ற ஒரு பாடி இருக்கு. அதுவுமே இங்கிலாந்துல இருந்து இயங்கக்கூடிய இங்கிலாந்து அரசுக்கு இணக்கமான ஒரு அமைப்பு தான் வந்து மனித உரிமை சார்ந்த விஷயங்களையும் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிரியன் அப்சர்வேட்டரி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு MI6னால ரன் செய்யப்படுறதா சொல்றாங்க. அவங்களுடைய ஃபண்டை வாங்கி தான் வந்து அவங்க இயங்குறதாகவும் சொல்றாங்க. இப்ப அவங்க கொடுக்குற தகவல்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம்மரிலே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க, பொதுமக்களுக்கு எதிராக வந்து இன்டிஸ்கிரிமினேட் கில்லிங் நடந்திருக்கு, மாசக்கர்ஸ் நடந்திருக்குங்கிறத சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க கொடுக்குற கணக்குங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான கணக்கை சொல்றாங்க. இன்னும் சில அக்கௌண்ட்ல இருந்து வர்ற தகவல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 10,000 பேரை கொலை பண்ணியிருக்கிறாங்க, இந்த 3-4 நாட்கள்ல வந்து 10,000 பேரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை அலவைட் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இப்ப நடந்து ஏறி இருக்கு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இது நடக்குங்கிறதும் தெரியல. இதன் மூலமா இது வெறும் அலவைட் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையா மட்டும் நடக்கல, அதுலயும் வந்து கிறிஸ்டியன் மக்கள் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதே போல சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த பலரும் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. எதற்காகன்னா அவங்க எல்லாம் இந்த இந்த இனப்பாகுபாட்டின் மூலமா வந்து கொலை பண்றதை வந்து மறுத்ததுனால, அவங்க அதற்கு எதிராக பேசுனதுனால அவங்களையும் கொலை பண்ணியிருக்காங்க. 5 முக்கியமான மதகுருமார்கள், சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த மதகுருமார்கள் சிரியாவில் மிக பிரபலமானவர்கள் 5 பேரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான வன்முறை கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களெல்லாம் கொலை பண்ணியிருக்கிறாங்க. கொலை பண்ணவங்க எல்லாருமே இப்ப வந்து எதற்காக இங்க வந்தானுங்க, எதற்காக இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை கைப்பற்றினானுங்க, இது வந்து ஒரு புரட்சின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எந்த பின்னணியில சொன்னாங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு சர்வாதிகாரியா இயங்குறாரு,
அவரு நீதி வழங்கல, மக்களுக்கு எதிராக வந்து இயங்குறாருங்கிற பின்னணியில தான் வந்து ஒரு ரெவல்யூஷன் மக்களால் உருவானுச்சு அப்படின்னு சொல்லிதான் வந்து கத்தார், டர்க்கி போன்ற நாடுகள் எல்லாருமே வந்து ப்ரொபகண்டா பண்ணானுங்க. அல் ஜசீரா பிரதானமா பண்ணுச்சு. சோ இதெல்லாம் பண்ணிட்டு இத வந்து இந்த இந்த புரட்சியில வந்து ஈடுபடுறவர்கள் யாரா இருந்திருக்கணும் அப்படின்னா சிறிய மக்கள் தான் பெரும்பான்மையா இருந்திருக்கணும். ஆனா இங்க இருக்கிற செக்யூரிட்டி போர்ஸும் சரி, ராணுவமும் சரி, இப்ப இந்த கொலையில வந்து இனப்படுகொலையில முழுமையா ஈடுபட்டு இருக்கிற பெரும்பாலான ராணுவ வீரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அல் ஐசிஸ் அல் கொய்தாவினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த ஃபைட்டர்ஸ், சண்டை போடுறவனுங்க தான், அவனுங்க தான் ஆயுதத்தை கொண்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இதை எச்சரிக்கையாவே சொல்லியிருந்தாங்க. எல்லா மக்களுக்கும் எச்சரிக்கையாவே அந்த இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்களா, ஷியா பிரிவை சார்ந்தவர்களா, அலவைட் பிரிவை சார்ந்தவர்களா, இதெல்லாம் எங்களுக்கு அக்கறை இல்ல. எங்களை எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களை கொலை பண்ணுவோம். அதற்காகவே நாங்க கஜகஸ்தான்ல இருந்து, உஸ்பெகிஸ்தான்ல இருந்து, உய்கூர் பகுதியில இருந்து நாங்க ஆட்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறோம். அவங்களுக்கு நீங்க சிரியன் மக்கள், அவங்க சிரியன் கிடையாது. அதனால அவங்களுக்கு இந்த வேறுபாடெல்லாம் தெரியாது. யார் எதிர்த்து பேசினாலும் சுடுவாங்க. அதனால எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற அச்சுறுத்தலை வந்து ஆரம்பத்திலே கொடுத்துருந்தாங்க. இப்ப இதுல இருந்து என்னன்னா, அவனுங்களுடைய ரூல்ங்கிறது இந்த சலாபிஸ்ட் ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு அமெரிக்கன் எம்பையருக்கும் மேற்குலக நாடுகளினுடைய விஷுக்கும் எதிராக இயங்கக்கூடிய அமைப்புகளையும் மக்களையும் அழிக்கிறது தான். சோ அதற்கு அதற்கு எதற்காக அதை வந்து அழிக்கிறாங்கன்னாக்கா இங்க இருக்கிற இந்த சைனிஸ்ட் என்டிட்டியை காப்பாற்றணும். ஸோ சைனிஸ்ட் என்டிட்டியினுடைய இன்ட்ரெஸ்டுக்காக தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முழுமையா வேலை பார்த்துருக்குறாங்க இந்த இந்த டக்ஃபிரி எலமெண்ட்ஸ். இவனுங்க எல்லாம் வந்து யாரும் இங்க இந்த பகுதிக்கு சொந்தமானவங்க கிடையாது, இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க கிடையாது. இவனுங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற மெர்சனரி குரூப், கூலிப்படைகளை வச்சு கொலை பண்ணியிருக்கிறானுங்க. இதை வந்து மக்களினுடைய புரட்சின்றானுங்க. எந்த வகையிலும் மக்களுக்கு இதுல தொடர்பே இல்லை. மக்கள் வந்து ஆதரிச்சவனுங்க கூட இன்னைக்கு பயந்துட்டு கிடக்குறானுங்க. நம்மளே வந்து தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு எதுவும் பேச முடியாம இருக்கிறானுங்க. எந்த மத பிரிவுக்கும் இங்க வந்து விதிவிலக்கு இல்லாத நிலை இருக்கு. ஆனா அவனுங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறது முழுக்க வந்து அலவைட் மக்கள். இப்ப இந்த அலவைட் மக்களை ஏன் அடிச்சாங்கன்னா அவங்க ப்ரீகர்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்களினுடைய ஒரு பிரிவு அசாத் போர்சஸ் கூட இருந்தவனுங்க கிளர்ச்சி நடவடிக்கையில ஈடுபட்டானுங்க அப்படிங்கிறது தான் இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த அவுட் பிரேக்குக்கான அடிப்படை காரணம். ஆனா ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அலவைட் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துகிட்டே தான் வந்திருக்கு. இவனுங்க ஆட்சியை கைப்பற்றுனதுல இருந்தே தொடர்ந்து வந்து அச்சுறுத்தல்ல ஈடுபடுறது, அலவைட் மக்களை வந்து நாய் மாதிரி குலைக்க விடுறது, முட்டி போட்டு நடக்க விடுறது, சம்மரிலி எக்ஸிக்யூட் பண்றது, கடத்தப்படுறது, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இதுல ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வந்து இந்த அவுட் பிரேக்குக்கான அடிப்படையா இருந்திருக்கு. அது என்னன்னா, இந்த அது பேரு வந்து ஜம்லான்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில ஜப்லேங்கிற ஒரு நகரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருந்த ஒரு 4 அலவைட் சமூகத்தினுடைய இளைஞர்கள், அந்த இளைஞர்களை சம்மரிலி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது சும்மா வந்து அவங்க அந்த கடையில இருந்தவங்கள புடிச்சு கொண்டு வந்து வாசல் நிறுத்தி சுட்டு கொண்டு இருக்கிறானுங்க இந்த டக்ஃபெரி தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதிகள் சுட்டு கொண்டதுனால பெரிய அளவுக்கு அலவைட் மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இவங்களுக்கு இந்த 5 பேர் கூட, இந்த 4 பேர் கூட இருந்த இன்னொரு நபர் அவன் வந்து தப்பிச்சு போயிட்டதுனால அந்த ஜப்லே நகரத்துல அந்த பையனை வந்து தேடி போயிருக்கிறானுங்க. போகும்போது அங்க இருந்த இந்த அலவைட் சமூகத்தில் இருந்த முன்னாள் படை வீரர்கள், இந்த சிரியன் அரபு ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருந்த படை வீரர்கள் ஏற்கனவே கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இடம்பெற்றுச்சுன்னாக்க வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக தயாரா இருந்தவங்க ஆம்புஷ் பண்ணி இவனுங்க போன கான்வாய ஒரு 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 வெஹிக்கிள் ஃபுல்லா இருந்தவங்க பூரா அழிச்சிட்டாங்க. 13 பேர்ல இருந்து 15 பேரு இந்த தீவிரவாதிகள் செக்யூரிட்டி போர்ஸா போனவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. இது கொல்லப்பட்டதுதான் ஆரம்பிச்சது. இது நடந்த உடனே இது பல்வேறு பகுதிகளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சு சிரியா முழுக்க இந்த மாதிரி செல்ஸா இருந்தவங்க, அதாவது
ஏற்கனவே அரப் ஆர்மியில வேலை பார்த்துக்கிட்டு இந்த நாடு வந்து பஷர் அல் அசாதுங்கிற துரோகி காட்டி கொடுத்து ஓடுனதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாம தங்களுடைய மக்கள் குழு வந்து பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்தத ஒருவேளை வந்து நம்ம ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டோம்னாக்க நம்ம மக்களை வந்து நம்மளால காப்பாற்ற முடியாது, ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பின்னணியில அவங்க எல்லாருமே குரூப்பா வந்து இதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு மிலிட்டரி கவுன்சிலை உருவாக்கி சிரியாவுக்கான விடுதலையை நோக்கிய ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருந்த குரூப்பு இந்த ஜப்லே நகரத்துல இவங்களை வச்சு கொன்னுட்டாங்க. ஒரு 14-15 பேர் அதுல சிக்கி செத்து போனானுங்க. இது சொன்ன உடனே இந்த செய்தி பல்வேறு பகுதிகளுக்கு பரவி பல்வேறு பகுதிகளிலும் இதே மாதிரியான ஆம்புஷ் செக்யூரிட்டி போர்சஸ்க்கு எதிராக வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. ஒரு ஜீப்பை வந்து அடிச்சு கொன்ன 15 பேரை வந்து கொன்ன உடனே இந்த தகவல் பரவன உடனே பல்வேறு பகுதிகளில் இருந்த இதே மாதிரியான குழுக்கள் அவங்களும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து நம்ம நேரடியா அடிச்சு இவனுங்களை வெளியேற்றணும், இந்த டக்ஃபீரி எலமெண்ட்ஸை ஆட்சியிலிருந்து வெளியேற்றணுங்கிற நடவடிக்கையில அவங்க எல்லாருமே ஈடுபட்டுட்டாங்க. இது ஈடுபட்ட உடனே பிரதானமா துருக்கி வந்து தன்னுடைய படை வீரர்களையும் மெர்சினரி குரூப்பையும் உள்ளுக்கு இறக்கி இந்த இந்த கொலைகள் இந்த படுகொலை நடவடிக்கையில வந்து ஈடுபட்டு இருக்கு. இப்ப இவங்கதான் வந்து துருக்கி தான் பின்னணியில இருந்து இந்த படுகொலைகளை வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுல பல்வேறு குழுக்கள், இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 20,000-த்திற்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்து, குறிப்பா சொன்னா கக்கேஷியன் பகுதியில இருந்து, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் போன்ற பகுதிகளில இருந்து, செச்சன்யால இருந்து, ரஷ்யாவினுடைய செச்சன்யா பகுதியில இருந்துலாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்த உடனே ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுக்காக அங்கிருந்து பல்வேறு குழுக்களை வந்து உள்ளுக்கு கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. சமீபத்துல தாய்லாந்துல ஒரு 20 உய்கூர்ல இருந்து வந்த தீவிரவாதத்திற்கு தொடர்புடையவர்களா கருதப்படுறவர்களை டீபோர்ட் பண்ணாங்க. அது அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியுறவுத்துறை, அதாவது தாய்லாந்து வெளியுறவுத்துறை கூப்பிட்டு கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, அவங்க எங்க டிபோர்ட் பண்ணாங்கன்னா சைனாவினால தேடப்படுற குற்றவாளிகளா இருந்ததுனால சைனாவுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து அமெரிக்கா கடுமையான பிரச்சனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு தாய்லாந்துக்கு எதிராக. இப்போ இவங்க எல்லாம் எங்க போறதுக்காக இருந்தவங்கன்னா சிரியாக்குள்ள வர்றதுக்காக இருந்தவங்க. இத கஜகஸ்தானினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு துறை அமைச்சகம் வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கு. 20,000-த்துக்கும் மேற்பட்டவர்கள் இங்கிருந்து கிளம்பி பல்வேறு நாடுகள்ல இருந்து போய் சிரியாக்குள்ள இறங்கியிருக்கிறாங்கிறத அது இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பல்வேறு நாடுகள்ல இருந்து துருக்கி, கத்தார், அமெரிக்கா, மேற்குலக நாடுகளினுடைய அணி, இஸ்ரேலினுடைய மொசாத் போன்ற உளவு நிறுவனங்கள் பல்வேறு பகுதியில இருந்து ரெக்ரூட் பண்ணி சிரியாக்குள்ள அனுப்பி இந்த இனப்படுகொலையை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நடந்த சம்பவங்கள்ல சிரியாவினுடைய மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல இந்த அலவைட் சமூகம் குறிப்பா வந்து பாதிக்கப்பட்டதனுடைய பின்னணியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து மிகப்பெரிய லிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஈரானுக்கும் லெபனானுக்கும், குறிப்பா வந்து ஹெஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் லிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் ட்ரூஸ் கம்யூனிட்டி சதர்ன் சிரியன் பகுதியில் இருக்கு. டமாஸ்கஸ்க்கு சவுத் பக்கம் இருக்கிறது ட்ரூஸ் கம்யூனிட்டி மெஜாரிட்டி பகுதி. சுஜையாங்கிறேன், வேற ஏதோ ஒரு சுவைதான்னு என்னமோ, சுவைதா, தாரா, இந்த மாதிரியான பகுதிகள் வந்து ட்ரூஸ் கம்யூனிட்டி அதிகமா வாழக்கூடிய பகுதிகள், கொனேட்ரா போன்ற பகுதிகள். ஸோ இந்த பகுதிகள்லாம் ட்ரூஸ் கம்யூனிட்டியினுடைய மிலிட்டரி கவுன்சிலை உருவாக்கி அவங்க எல்லாருமே இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இவங்களுக்கு இஸ்ரேல் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இஸ்ரேல் வந்து இமீடியட்டா சொல்லிடுச்சு, ட்ரூஸ் மக்களுக்கான பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்துவோம். ட்ரூஸ் மக்களுக்கு எதிராக இந்த HTS அமைப்பினரோ யாரும் வந்து தாக்குதல் நடத்தினா அதற்கான பதிலடியை நாங்க கொடுப்போம். என்னன்னா, ட்ரூஸ் கம்யூனிட்டி வாழக்கூடிய பகுதியை உடைச்சிட்டானுங்க. இந்த HTS வந்ததுனால ட்ரூஸ் கம்யூனிட்டி வாழக்கூடிய பகுதியை உடைச்சிட்டு அது இஸ்ரேலினுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கு
அலவைட் கம்யூனிட்டிக்கு எதிரான இனப்படுகொலை நடத்தினதுக்கு அப்புறம் அவனுங்களை நம்ம குறையும் சொல்ல முடியாது. அவங்க தங்களை காப்பாத்துக்கிறதுக்கு இஸ்ரேல் கூட போய் சேர்ந்தாங்கன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ட்ரூஸ் கம்யூனிட்டியுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், மத குருமார்கள் கிட்டத்தட்ட 20 பேர் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்றாங்க. அவங்க அங்க இருக்கிற ட்ரூஸ், இந்த கோலன் ஹைட்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் லீடரை சந்திச்சு பேசுறதுக்காக அழைப்பு எடுக்கப்பட்டு 20 பேர் போறாங்க. இப்ப இவங்க போனாங்கன்னா என்ன பேசுவாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக போறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிளவை உருவாக்கிட்டானுங்க. ட்ரூஸ் கம்யூனிட்டி இஸ்ரேல் கூட சேர்றதுக்கான நடவடிக்கைகள்ல இவனுங்க புஷ் பண்ணி தள்ளிட்டானுங்க. இது அந்த பக்கம் நடந்துருக்கு. இன்னொரு பக்கம் குர்திஸ் மக்கள் வாழக்கூடிய, அது குர்திஸ் மக்கள் பெரும்பான்மையா வாழறாங்களா என்னங்கிறது பெரிய டிஸ்பியூட்டடான விஷயம். அந்த டேரேஷோருங்கிற பகுதி, இந்த டேரேஷோருங்கிற பகுதி தான் ஏற்கனவே தெரியும் நமக்கு, அமெரிக்காவினுடைய பேக்கிங்ல இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் படைப்பிரிவு தான் அந்த பகுதியை ரூல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எஸ்டிஎஃப் ஏற்கனவே நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், பிகேகேவினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடியதுதான் எஸ்டிஎஃப். பிகேகேவினுடைய சிரியன் வடிவம் தான் எஸ்டிஎஃப். பிகேகே ஆல்ரெடி துருக்கி கூட இணக்கம் காட்டி ஆயுதங்களை மௌனிக்க சொல்லி, ஆயுதங்களை கைவிட்டு அரசியல் வழிக்கு போக சொல்லி அதனுடைய தலைவர் அப்துல்லா ஒசலான் சொல்லிட்டாரு. இப்போ எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ் அவங்க நாங்க குர்திஸ் மக்களை பாதுகாக்கிறோங்கிறாங்க. இப்போ குர்திஸ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய பேக்கிங் இருக்கு. ஏன்னா ஆயில் திருடுறாங்க, அதற்கு குர்திஸ் படைகள் தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரா குர்திஸ் மக்களுக்கு ஆதரவா அமெரிக்காவினுடைய ஆதரவு இருக்கு. ட்ரூஸ் மக்களுக்கு எதிராக இவனுங்க செயல்படுறதுக்குன்னா ட்ரூஸ் மக்களுக்கு ஆதரவா இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கு. இதுல யாருடைய ஆதரவும் இல்லாம சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே பகுதிங்கிறது கோஸ்டல் ரீஜியன், கடற்கரை பகுதியை ஒட்டிய பகுதிகள் தான். அதுல லட்டாக்கியா, டார்டோஸ் போன்ற பகுதிகள். இந்த பகுதிகள் தான் இந்த அலவைட் மக்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய பகுதிகளா இருக்கிறாங்க. இப்போ ஹமா இருக்குது, அதே போல ஹாம்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் அசாதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, குறிப்பா சொன்னா அசாதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஹெச்டிஎஸ் ஐசிஸ் ரெமனன்ஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஐசிஸ் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க எல்லாம் சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்கள் தான். இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல. இப்ப யாருமே அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கல. இந்த அலவைட் மக்கள் வாழக்கூடிய கடற்கரை பகுதிக்கும் யாரும் பெருசா பேக்கிங் கிடையாது. யாரும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கு. இப்போ துருக்கி என்ன பண்ணுதுன்னா, வடக்கு பகுதிகளில் குறிப்பா ஹாம்ஸ் வரைக்குமே, ஹாம்ஸ் வரைக்குமே அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி குர்திஸ் பகுதியையும், இப்ப எஸ்டிஎஃப் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய குர்திஸ் பகுதியையும் அந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி, இப்போ அது சிரியன் நேஷனல் ஆர்மிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பின் மூலமா அவனுங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இதுல என்ன நடந்ததுன்னா, இவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கு, குர்திஸ் மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதற்கான ஆர்மி விங் இருக்கு, அவங்க ஃபைட் பண்றாங்க. ட்ரூஸ் கம்யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கான ஆர்மி விங்க உருவாக்கிட்டாங்க. அதற்கு இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுது. இஸ்ரேல் நான் உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏதோ ஆடு நனைய ஓனா எழுத கதையா. இப்போ இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. இப்ப பாதுகாப்பே கிடைக்காத ஆட்கள்னாக்க அலவைட் சமூகமா இருக்கிறாங்க. அதனாலதான் அலவைட் சமூகத்துக்கு எதிரான இனப்படுகொலை இந்த பகுதியில நடந்திருக்கு. இதுல அலவைட் சமூகத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஹெஸ்புல்லாவும் ஈரானும் தான். ஆனா ஹெஸ்புல்லாவும் ஈரானும் இந்த பகுதியில வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றமே நடந்தது. அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இந்த பகுதியில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தீவிரவாதிகள் மூலமா ஆட்சி மாற்றம் நடத்தப்பட்டுச்சு. அவங்களால மீண்டும் உள்ளுக்கு வந்தாங்கன்னா அவங்க எங்க நாட்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணமே அவங்கன்னு அவங்க மேல குற்றம் சாட்டுறதுக்காக தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே கூர்மை தீட்டப்பட்டுச்சு. பிரபகேண்டா ஆரம்பத்திலேயே அல்ஜசீராவினால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுக்கான அடிப்படை காரணமே ஹெஸ்புல்லாவும் ஈரானும் தான். ஈரானும் ஹெஸ்புல்லாவும் சேர்ந்துதான்
இந்த கிளர்ச்சி குழுக்களை செக்யூரிட்டி போர்சஸ்க்கு எதிராக தாக்குதல் நடத்த வச்சாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஆரம்ப நாள்ல இருந்து ஆரம்பிச்சது அல் ஜசீரா. அதனால அவங்க யாருமே வந்து இதுக்குள்ள வரவே இல்லை. ஹெஸ்புல்லான்னு ஒருபடி மேல போய் சிரியால நடக்கிறதுக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, நாங்க எந்த வகையிலும் இதுல இன்வால்வ் ஆகல, அதனால எங்களை தொடர்பு படுத்துறத தயவு செய்து நிறுத்துங்க அப்படிங்கிறத வெளிப்படையாவே அறிக்கை விட்டுருந்தாங்க. அதேதான் ஈரானுக்கும். ஈரானுக்கு இதுல எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை வந்து தெளிவுபடுத்திருக்கு. இப்போ இது எதற்காக நடக்குதுன்னா, இந்த அலவைட் மக்களுக்கான பாதுகாப்பு வேற எங்கிருந்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈரானும் ஹெஸ்புல்லாவும் தான் கொடுத்தாகணும். ஈரானும் ஹெஸ்புல்லாவும் இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில சிக்கியிருக்கிறாங்க. ஹெஸ்புல்லா ஏற்கனவே மிகப்பெரிய நெருக்கடியில சிக்கியிருக்கு. இந்த சிரியால நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து லெபனான்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சீஸ்ஃபயரை ஹெஸ்புல்லா ஏத்துக்கிடுச்சு. அதை நம்ம இந்த சீஸ்ஃபயர் ஏத்துக்கிட்ட காலகட்டத்திலயும் நம்ம பேசியிருக்கோம். மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ள இருந்ததுனாலதான் வந்து அவங்க சீஸ்ஃபயரை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நடந்திருக்கும், லெபனான்குள்ள இதுதான் நடந்திருக்கும். ஸோ அதனால இப்ப இன்னைக்கு இதை யாரை டார்கெட் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரியா இது ஈரானையும் ஹெஸ்புல்லாவையும் டார்கெட் பண்ணி தான் பண்றாங்க. இப்போ இவங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து டேவிட் கோரிடோங்கிற திட்டத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னா, அதாவது கொலன் ஹைட்ஸ் வழியா இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய சுவைதா, தேரா, கொனைட்ரா போன்ற பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்து அங்க ஒரு ட்ரூஸ் செக்டுக்கான ஒரு அட்டானமஸ் ரீஜியனை உருவாக்கி, அதே போல டேராசோர்ல வந்து இருக்கக்கூடிய எஸ்டிஎஃபினுடைய கட்டுப்பாட்டுல இருக்க குர்திஸ் அட்டானமி ரீஜியனா வந்து அதையும் உருவாக்கி, இது ரெண்டையும் தங்களுடைய ஆதரவு சக்திகளா மாத்திக்கிட்டு இதன் வழியா ஈஸியா வந்து ஈரானை தாக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறாங்க. அதே மாதிரி ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இருக்க தொடர்பை வந்து இதன் மூலமா துண்டிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜியினுடைய வடிவம். இதுல இன்னொரு முக்கியமான வடிவம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு காவட்லி நடக்குது. அது என்னன்னா, துருக்கி மூலமா இந்த வடக்கு பகுதியில, குறிப்பா வந்து அலவைட் சமூகம் வாழக்கூடிய பகுதியில மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த இந்த தீவிரவாத குழுக்கள் மூலமா உருவாக்கி துருக்கிக்கான ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான நடவடிக்கையாகவும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா பர்சனலி நான் நம்புறேன். ஏன்னா அந்த பகுதியில இருந்து ஏன்னா இப்ப ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. அதை வந்து அவங்க எவ்ரிடே வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. அதற்கான இறுதிக்கட்ட எச்சரிக்கையா தான் இந்த ப்ரொபோசலை வந்து கொடுத்துருக்குறாங்க, லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க ஈரான் கூட நாங்க நெகோசியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஈரான் வந்து தெளிவுபடுத்திருச்சு, எந்த வித நெகோசியேஷனுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நீ மிரட்டல் விட்டு நெகோசியேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அது நடக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல தான் வந்து பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இதற்கு முன்னாடி இதை உறுதிப்படுத்தும் விதமா சைனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இந்த நியூக்ளியர் டீல் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை. அதுவே எதற்காக நடக்குதுன்னா, இந்த அமெரிக்காவினுடைய திட்டம் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறதுல வந்து தெளிவா இருக்குங்கிறத புரிஞ்சதுனாலதான் அதை அவாய்ட் பண்றதுக்கான ஒரு டிட்டரன்ஸ் முயற்சியா தான் வந்து இவங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடக்குது இப்போ. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு மேற்கத்திய அணி தயாராயிட்டு இருக்கு. அதற்கான வழி திறப்பு நடவடிக்கைகள் தான் இப்ப இந்த எல்லா பகுதியிலும் சிரியா விழுந்ததுக்கு அப்புறம் அதற்கான நடவடிக்கைகள் தான் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த பகுதிய வந்து அதாவது கிழக்கு தெற்கு பகுதிய தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சுவைதா வந்து அட்டானமஸ் ரீஜியனை உருவாக்குறதுக்கான நடவடிக்கை நடக்குது. ட்ரூஸ் கம்யூனிட்டியை தங்களுக்கு ஆதரவானவர்களா மாத்துறதுக்கான நடவடிக்கை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே குர்திஸ் ரீஜியன்ங்கிறது எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய குர்திஸ் ரீஜியன்ங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 பகுதியும் திறந்துருச்சுன்னா அடுத்து இருக்கிறது ஈராக்கு. ஈராக்ல இருக்கக்கூடிய பெர்சானி ரூல் பண்ணக்கூடிய அட்டானமஸ் ரீஜியன் குர்திஸ் ரீஜியன் இருக்கு. அந்த பகுதியும் உங்களுடைய ஆதரவு சக்தியா இருக்காங்க. இந்த 3 ரீஜியனும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இவங்க வழியை திறந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வந்து உருவாக்கி கொடுத்துருது. இப்போ இன்னொரு பக்கம் ஈரானை மட்டும் தாக்குனா பத்தாது, ஈரானுக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை தாக்கணும். இப்ப ஹெஸ்புல்லாவை தாக்குறதுக்கு இவங்களால முடியல. இப்போ இஸ்ரேல் ட்ரை பண்ணி முடியல, இஸ்ரேலால முடியல,
அமெரிக்கா போர்ஸ் நேரடியா வந்து லெபனானுக்குள்ள இறங்காது ஒரு காலத்துலயும். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்க போர்ஸ அவங்க அழிச்சிருக்கிறாங்க லெபனான் ரெசிஸ்டன்ஸ். அதனால அமெரிக்கா தைரியமா போய் ஹெஸ்புல்லா கூட சண்டை போடுறதுக்கு ஒரு காலமும் விரும்பாது. ஸோ அதனால அமெரிக்கா நேரடியா போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அளவைட் சமூகங்கள் வாழக்கூடிய கடற்கரை பகுதி, டாட்டர்ஸ், லட்டாக்கியா போன்ற பகுதிகளை தங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல கொண்டு வந்து அதை வந்து நேரடியா துருக்கி கிட்ட ஒப்படைச்சு, துருக்கி வந்து நேரடியா ஹெஸ்புல்லாவை ஃபேஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை உருவாக்குறதா நான் பர்சனலி ஃபீல் பண்றேன். ஸோ அதற்கான நடவடிக்கைகள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு முறை பேசும்போது சொன்னோம், துருக்கியினுடைய நடவடிக்கைகள்ங்கிறது கம்ப்ளீட்டா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை அது இந்த பகுதி முழுக்க ஆக்டிவேட் பண்ணிருக்கு. அதனுடைய ஒரு கூர்மையான வடிவம் தான் சிரியாவில் நடக்கிற இந்த பிரச்சனைகள். ஸோ அதனால இதுல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில இருந்து வந்து ஹெஸ்புல்லாவை தாக்குறது, துருக்கி மூலமா ஹெஸ்புல்லாவை தாக்குறது, இந்த பகுதியில இருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குறது, அதுல ஈராக்கை வீழ்த்துறது, ஈராக்கை வந்து இந்த தீவிரவாதிகள் மூலமா வந்து வீழ்த்துறது, இது எல்லாத்தையும் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த மேற்கத்திய அணியினுடைய நேவல் ஃபோர்ஸும் யமனை தாக்குறது. ஸோ இப்படிதான் வந்து இவங்க ஒரு பெரிய கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சு இந்த போருக்கான காய் நகர்த்தல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பின்னணியில சிரியால நடக்கிற இந்த இனப்படுகொலைங்கிறது அவங்க போடுற வழித்தடங்கள்ல எல்லாருமே கொல்லப்படுறாங்க. அதுல ஏற்கனவே அனிமாசிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அந்த அனிமாசிட்டியின் பின்னணியில சன்னி இஸ்லாம் மக்களை வந்து பெரும்பான்மையா வாழக்கூடிய சன்னி இஸ்லாம் மக்களை தங்களுடைய மக்களா வந்து, அதாவது தங்களுடைய ஆதரவு சக்திகளா மாத்திக்கிட்டு ஒருத்தரை வந்து ஸ்கேப்கோட் பண்ணி இவங்க எல்லாம் மோசமானவங்க, அதனால நம்ம வந்து அழிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொபகேண்டா வந்து மீடியா சேனல் வழியா வந்து கத்தார் போன்ற நாடுகள் பரப்புறாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கான தளங்களை முழுக்க வந்து அவங்க உருவாக்கி வைக்கிறாங்க. இதுதான் வந்து கிராண்ட் ஸ்ட்ராட்டஜியா வந்து மேற்கத்திய தரப்பு பண்ணிட்டு இருக்கு. இது வந்து எங்க போய் முடியும், என்ன மாதிரி விளைவுகள் எல்லாம் வந்து மாதிரியான செக்டேரியன் வயலன்ஸ் இந்த பகுதியில உருவாக போகுது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நினைக்கும் போதே வந்து பயமா இருக்கு. ஆனா அதை நோக்கிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து நரகத்தினுடைய வாயில திறந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் வந்து சிரியாக்குள்ள நடந்திருக்கு. ஸோ இது இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடர் இதுல வந்து பார்க்கணும். அதே நேரத்துல கல்ஃப் கண்ட்ரிஸ் ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஏன்னா முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கூட இந்த வயலன்ஸுக்கு எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவா தான் வந்து சவுதி அரேபியா பேசியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விசித்திரமானது. ஏன்னா சவுதி அரேபியா பெரிய எதிரியா பாக்குறதே வந்து இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அடிப்படைவாத சித்தாந்தத்தை தான் வந்து பெருசா பாக்குது, எதிரியா பாக்குது. ஏன்னா அது இப்ப அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து டைவர்சிஃபை பண்ணுங்கிறதுனால, அதாவது பறந்துபட்ட வெளியில வந்து விரிவுபடுத்தணுங்கிறதுனால எல்லா விதமான வர்த்தகத்தையும் உருவாக்கி அதன் மூலமான வளர்ச்சியை எட்டணுங்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, ஆயில மட்டும் நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிற பின்னணியில அது பல்வேறு தொழில் ஏற்படுத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கு. அப்போ மாடர்னைசேஷன் பண்றாங்க, புதுசா நியோம்ங்கிற ஒரு நகரத்தையே உருவாக்குறாங்க. அதுல ஏஐல இருந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜில இருந்து எல்லா நிறுவனங்களையும் அதுல கொண்டு வராங்க. அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் பல்வேறு நாடுகள்ல இருந்து டெக் நிறுவனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, இந்த சொசைட்டியையே கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்னைஸ் சொசைட்டியா மாத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இது எல்லாமே இந்த அடிப்படைவாத குழுக்கள் வந்து எதிர்க்கக்கூடியவர்கள். ஸோ அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி குழுக்கள் ஐசிஸ், அல்கொய்தா போன்ற அமைப்புகள் எல்லாம். ஆனா சிரியாக்குள்ள ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை வந்து இவங்களை எதிர்க்கக்கூடிய தேவை இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடியவர்களா இந்த டெக்ஃபெரி எலமெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களை ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த பகுதியை கட்டுப்படுத்துறதுக்கான அமெரிக்க மேற்குலக நாடுகளினுடைய, குறிப்பா சொல்ல போனா இஸ்ரேலினுடைய ஆதரவு சக்திகளினுடைய முயற்சியில
ஈரானை தாக்கணுங்கிற நடவடிக்கையில கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க. அதற்கான வழியை திறக்கிறதுக்கான வேலையில எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்கிறது தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து தெளிவுபடுத்துது. ஓகே, ஓகே தொடர். இதுல வந்து இப்ப நீங்க ஈரான் பத்தி பேசுனதால நான் அப்படியே இதையும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ரஷ்யாவையும் சேர்த்து பேசணும். அப்ப ரஷ்யா பேசும்போது நம்ம அங்கேருந்து வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இப்ப இந்த சீஸ்ஃபயர் டீலு அதுக்கு உக்ரைனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அதுல இருந்து இவங்க நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய அ சை ரஷ்யாவ தனியா பிரிச்சு தங்களோட பக்கத்துல கொண்டு வந்துட்டு சீனா மேலயும் அல்லது ஈரான் மேலயும் தாக்குதல் நடத்துறதுக்கான தங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தரப்பு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு? அங்க உக்ரைன் இந்த ரஷ்யாவுடையிலான அந்த போர் நிறுத்தம் வருமா வராதா? அதுக்கு தொடர்ந்து வேற என்ன பிளான் வச்சிருக்குது அமெரிக்கா ஈரான் மேல? முதல்ல நம்ம போன முறை பேசும்போதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தோம். இவங்க வந்து எப்படி வந்து அணுகுறாங்க அப்படிங்கிறதுக்கு பீட் ஹெக்ஸத்தினுடைய பெல்ஜியம்ல நடந்த நேட்டோ சப்மிட்ல அவர் பேசுனது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்ல வந்து அவர் பேசுனதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் வந்து ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை, குறிப்பா வந்து ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ, இதெல்லாம் தொடர்பு படுத்தின மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்னா பீட் ஹெக்ஸத்தினுடைய ஸ்பீச் தான். அதுல எல்லா விஷயத்தையுமே தெளிவுபடுத்துறாரு. ஏன் வந்து இதை நம்ம பண்றோம், என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி இயங்கணும், ஏன் வந்து நாங்க வந்து ஃபண்டிங்கை வந்து குறைக்கிறோம், நீங்க ஏன் வந்து ஃபண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன் வந்து அமைதி பேச்சுவார்த்தை அவசியமானது, எல்லாத்துக்குமான தெளிவை வந்து அவர் அதுல கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர நடவடிக்கைகள்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதை எப்படி செல் பண்ணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா வந்து பெரிய ஐடியா கொடுத்துருக்குறாங்க. எப்படி வந்து உங்களுடைய பப்ளிக்கு வந்து நீங்க செல் பண்றது, ஏன்னா இப்ப நீங்க மிலிட்டரி ஸ்பெண்டிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஏன்னா எதிரிகள் பலமானவர்களா இருக்கிறாங்க. அதுதான் பீட் ஹெக்ஸத் சொல்றாரு. நீங்க முன்னாடி மாதிரி நினைக்காதீங்க, யூனிபோலர் மூமெண்ட்ங்கிறது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து பல்வேறு நம்மளுடைய எதிரிகள் வந்து பலமானவர்களா இருக்கிறாங்க, நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பலம் பெற்றவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அப்போ அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துல நாங்க வந்து சைனா, ஈரான் போன்ற நாடுகளினுடைய அச்சுறுத்தலை வந்து நாங்க எதிர்கொள்ள போறோம். அதனால எங்களால ரஷ்யா கூட சண்டை நடத்திட்டு இருக்க முடியாது. அதற்கு நீங்க தகுதியானவர்கள், ஏன்னா நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க. நீங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துங்க. அதிகமான ஆயுதங்களை நீங்க யுக்ரைனுக்கு கொடுங்க. அந்த பேர்டனை வந்து நீங்க எடுத்துக்கங்க, அந்த சுமையை வந்து நீங்க எடுத்துக்கங்க. நான் எங்களை அந்த பகுதியில நீங்க எதிர்பார்க்காதீங்க, நீங்க தான் வந்து இதை ஃபேஸ் பண்ணிக்கணும். நாங்க இதை விட மோசமான பிரச்சனைகள் மற்ற பகுதிகளில் உருவாகுது, அங்க நாங்க வந்து எங்களுடைய கவனத்தை செலுத்த போறோம். அதற்காக நாங்க பெரிய அளவுக்கு மிலிட்டரி ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மிலிட்டரி ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துங்க. இதெல்லாம் பண்ணாதான் நம்மளுடைய இந்த ஹிஜோமனிக் குளோபல் ஆர்டரை வந்து காப்பாத்திக்க முடியும். அதற்கான தொழிலாளர்களை வந்து பிரிச்சுக்கிற நடவடிக்கைகள்ல, வேலைகளை வந்து பிரிச்சு எடுத்துக்கிறதுல நீங்க கவனமா செயல்படணும். அந்த வேலையை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனைகளை வந்து பேச ஆரம்பிங்க. உங்களை மக்களுடைய ஒப்புதலை வாங்க ஆரம்பிங்க. வாங்கிட்டு நீங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிங்க எங்கள்கிட்ட இருந்து. நாங்க வந்து வேற பிரச்சனைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறத அவரு அந்த அந்த ஒட்டுமொத்த அவருடைய ஸ்பீச்சுங்கிறது இதுதான் வந்து அதனுடைய மைய கரு. இந்த கருவில இருந்துதான் அவர் சொல்றாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு. நீங்க 5% ஜிடிபி வந்து உயர்த்திக்கிங்க உங்களுடைய மிலிட்டரி ஸ்பெண்டிங்க்கு. அதை மக்கள்கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிறத நீங்க யோசிச்சு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கன்வின்ஸ் பண்றது, மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்றது, 5% ஜிடிபி வந்து நீங்க மிலிட்டரிக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு அந்த நாடுகள்ல பொது விஷயங்களுக்காக, குறிப்பா வந்து சமூக முன்னெடுப்புகள், சமூகத்துக்காக பண்ற விஷயங்கள், மருத்துவமாகட்டும், இல்ல மற்ற உதவிகள் ஆகட்டும், சோசியல் வெல்ஃபேர் ஆகட்டும்,
ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், இதெல்லாம் வந்து நீங்க உயர்த்தணும்னா நீங்க பெரிய அளவுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ஹெல்த் கேருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் மக்கள் வந்து நல்லா வாழ முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க குறைச்சிங்கன்னா தான் உங்களுடைய ஸ்பெண்டிங்கை வந்து ராணுவத்துக்கு அதிகப்படுத்த முடியும். இப்போ இதை நீங்க ராணுவத்துக்கு நான் வந்து ஸ்பெண்டிங் அதிகப்படுத்துறேன், அதனால உங்களுடைய சோசியல் ஸ்பெண்டிங்கை வந்து நான் கட் பண்றேன் அப்படின்னு போய் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, உனக்கு என்ன தேவை இருக்கு, நீ ஏன் வந்து ராணுவத்துக்கு வந்து அதிகப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். பெரிய அளவுக்கு கிளர்ச்சி உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அவங்களால நேரடியா போய் பேச முடியல. அதுதான் கடந்த 5 ஆண்டுகளா, இந்த 3 ஆண்டுகளா, குறிப்பா 3 ஆண்டுகளா ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல பெரிய அளவுக்கு உதவி பண்ணும் போதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து ஆதரவே கிடையாது. அதனாலதான் அரசாங்க மாற்றம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆட்சியும் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்து அரசியல் வலதுசாரிகள் கையில போறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா இந்த பிரச்சனை தான். நமக்கு ஏன் ரஷ்யா கூட சண்டை, நீ ஏன் வந்து யுக்ரைனுக்கு போய் உதவி பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் உக்ரைனுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நீ நம்மளை பார்க்கல, நீ ஏன் அவனை போய் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்விதான் இந்த மக்கள்கிட்ட இருந்து எழுப்பப்படுது. அப்ப இந்த மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணல. அவங்க ஏதோ ஒரு கனவுலகத்துல அமெரிக்கா சொல்றதுனால அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தேவைன்னு நினைச்சு செயல்படுறாங்க. ஆனா மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த இடத்துல அவங்க மக்கள் ஆதரவை பெறறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட சொல்லி பீட்டர் எக்ஸல் பேசுறாரு. அப்போ அதை எப்படி மக்கள் ஆதரவை வந்து பெற முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சினிக்கலான ஒரு தாட்ல தான் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சு அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கம் ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் ஆன் யுவர் ஓன், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்களே பாத்துக்குங்க, நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய தலைவர்கள் இமீடியட்டா என்ன சொல்றாங்கன்னா, நீ போனா போடா, நான் பாத்துக்கிறேன், நான் என் செக்யூரிட்டி நான் பாத்துக்கிறேன், நீ தான் வந்து என்னை காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசுறானுங்க. இப்ப இது என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில அமெரிக்கா வந்து நம்மளை விட்டுட்டு போறான், சேலஞ்ச் பண்றான், உன்னால உன்னை பாதுகாத்துக்க முடியாது, நான் வெளியேறேன்னு சொல்றான், அப்ப நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து உருவாகுது. மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ அவன் விட்டுட்டு போனா பரவாயில்ல, நீ நம்மளை பாதுகாத்துக்கலாம் போ அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து மனநிலை மாற்றம் அடையுது. ஸோ பொலிட்டிக்கலா இதுதான் தேவை. மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். மக்கள் வந்து கன்வின்ஸ் ஆகல, நீ என்ன சொன்னாலும் அமெரிக்கா கூட நின்றுகிட்டு நீ பேசுனாக்க அமெரிக்கா தான் உதவி பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் நடத்துற போருக்கு நீ ஏன்டா போற அப்படிங்கிறத கேள்வி எழுப்புவான். இப்ப இவனுக்கு என்ன சொல்றாங்க, அமெரிக்கா நம்மளுடைய பாதுகாப்பை கைவிட்டுட்டு போறேங்கிறான், நான் சொல்றேன் நம்மளே நம்ம பார்த்துப்போம், அமெரிக்கா என்ன நம்மளை பாதுகாக்கணும், அமெரிக்கா சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுன்ற அவசியம் இல்லை, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நாமளே வந்து பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளுடைய எது செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ரஷ்யாவை நேரடியாக எதிர்கொள்வோம், ரஷ்யா தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய த்ரெட்டு அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றானுங்க. இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முழுக்க அரசியல்வாதிகளினுடைய வாதம்ங்கிறது இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் வந்து இதை சொன்னா, நீங்க எடுத்துக்கங்க, மக்களை கன்வின்ஸ் பண்ணுங்க, நீங்க இந்த பகுதியில ரஷ்யாவை வந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு. அதைத்தான் இவனுங்க பண்றானுங்க. ஆனா அதை எப்படி பண்றானுங்கன்னா, அமெரிக்கா வந்து ஏதோ விட்டுட்டு போன மாதிரி, நீ இல்லைன்னா என்ன பாதுகாத்துக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சுயமரியாதைக்கு ஏற்பட்ட இலக்கா வந்து இவனுங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மக்கள்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த பின்னணியில ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு வரானுங்க. ஜெடால பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சவுதி அரேபியால, 2ஆம் முறையான பேச்சுவார்த்தை. அது ரஷ்ய தரப்பு அதுல கலந்துக்கல, யுக்ரைன் தரப்புக்கும் அமெரிக்க தரப்புக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப இதையே அவனுங்க பல்வேறு தரப்புக்கும் டிசீவ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய மக்களை ஏமாத்துறதுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்தை கைவிட்டுட்டு போற மாதிரி பேசுறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கைவிட்டுட்டு போற மாதிரி பேசுறதுனால ரஷ்ய தரப்புக்கு விஷயத்த வந்து சொல்றானுங்க, நாங்க வந்து பாரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் போரை நடத்தணும்னு சொல்லி விரும்புறாங்க, நாங்க வந்து எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வெளியேறோம், நாங்க எங்களுடைய பாலிசி டிசிஷனை வந்து மாத்திட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட ஒரு பக்கம் பொய் செய்தியை வந்து கொண்டு போறானுங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வரோம்னு சொல்றானுங்க. அதே நேரத்துல யுக்ரைனுடைய தலைவரை கூப்பிட்டு வச்சு கண்ணாபின்னான்னு திட்டி வெளியே அனுப்புறானுங்க. நீ போடா, உனக்கு நான் உதவியே பண்ண முடியாதுன்றாங்க. இது எல்லாமே ரஷ்யாவை நம்ப வைக்கிறானுங்க. நான் வந்து உண்மையாவே பேச்சுவார்த்தைக்கு வரேன், நான் வந்து மத்தவன் வரலன்னாலும் பரவாயில்ல, இந்த போரை நிறுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட சொல்றானுங்க. இன்னொரு பக்கம் யுக்ரைன்ட்ட நீ வந்து நான் சொல்றதை கேட்கலன்னா, எனக்கு நீ உன்னுடைய வளத்தெல்லாம் வந்து எழுதி கொடுக்கலன்னா நான் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, நீ போய் ஃபேஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றானுங்க. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட நீ நான் சொல்றதை கேட்கலன்னா நீ உன்னுடைய பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க, நான் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது எல்லா வகையிலையும் அவனுங்க இந்த போரை வந்து நீட்டிக்கிறதுக்கு அவனுங்க என்ன திட்டமிடல் வச்சிருக்கிறானுங்களோ அது எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரியான நடவடிக்கைகள்ல தான் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈடுபட்டு இருக்கிறானுங்க. அதை கிளவரா வந்து பண்றானுங்க. இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்னா, இவனுங்க வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கானுங்க. இப்போ யுக்ரைனியன் டெலிகேஷனை கூப்பிட்டு ப்ரப்போசல் கொடுத்தானுங்க. போன முறை தெரியும், ஜெலன்ஸ்கி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் போது, குறிப்பா வந்து ஓவல் ஆபீஸ்ல நடந்த பேச்சுவார்த்தையில ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸும் என்ன பேசுனாங்கன்னா, எதனால அந்த முரண்பாடு கூர்மை அடைஞ்சதுன்னா, அதுல ஜெலன்ஸ்கியினுடைய டிமாண்ட் என்னன்னா, செக்யூரிட்டி கேரண்டி, பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை அமெரிக்கா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியினுடைய பிரதானமான கோரிக்கையா இருந்தது. அதை கொடுக்க முடியாதுன்னு தான் இவனுக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அவ்வளவும். இப்ப என்ன பேசுறானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி கேரண்டிங்கிறது தேவைதான், யுக்ரைனுக்கு தேவைன்னு அவங்க எதிர்பார்க்கறதுல எந்த தவறும் இல்லை, அதை நம்ம வந்து பேச்சுவார்த்தையில பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, செக்யூரிட்டி கேரண்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்றாங்க, பிரான்ஸ் தயாரா இருக்குன்னு சொல்றாங்க, யூகே தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் விரும்பி வரும்போது, வாலண்டியரா வரும்போது நம்ம வந்து அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க முடியாதுங்கிறது தான் வந்து பிரதானமான முரண்பாடா ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இருந்தது. அந்த முரண்பாடு இல்ல, இப்ப எங்கேயுமே இல்ல. இப்போ வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்க, சீஸ்ஃபயர் ப்ரப்போசல், 30 நாளைக்கான இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை யுக்ரைன் அக்ரி பண்ணிடுச்சு. அமெரிக்கா கொடுத்த ப்ரப்போசல் யுக்ரைன் அக்ரி பண்ணிடுச்சு. இதை வந்து நாங்க ரஷ்யா கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடுக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஃபாரின் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ என்ன பேசுறாருன்னா, நாங்க வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறோம், இந்த ப்ரப்போசல் சூப்பரான ப்ரப்போசல், இது வந்து யுக்ரைன் தரப்பு ஏத்துக்கிடுச்சு, இந்த ப்ரப்போசலை நாங்க ரஷ்யா கிட்ட அனுப்பிச்சிருக்கிறோம், ரஷ்யா வந்து நம்புவோம், நம்ம ரஷ்யா வந்து இந்த ப்ரப்போசலை ஒத்துக்கிட்டு நல்லெண்ண அடிப்படையில இந்த போரை நிறுத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடும் நம்புவோம். அப்படி ஒரு வேளை அவங்க பண்ணலைன்னா அவங்களுடைய முகத்தை வந்து நம்ம வெளிக்காட்டுறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, ரஷ்யாவை கன்சல்ட் பண்ணல, இந்த ப்ரொபோசல்ல ரஷ்யா வந்து கன்சல்ட் பண்ணல. பொதுவா நடந்திருக்கணும்னா, நீ மீடியேட்டரா வந்து பேசுறேன்னா 2 தரப்பும் பேசி, இல்ல ஒரு தரப்பு வந்து ப்ரொபோசல் கொடுக்குதுன்னா இன்னொரு தரப்பு கிட்ட கொடுத்து, இதை வந்து நீங்க எது வந்து உங்களுக்கு செட் ஆகல, எது செட் ஆச்சு சொல்லுங்க, உங்களுடைய தரப்பினுடைய ப்ரொபோசலை வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி, ரெண்டுலயும் ஒரு மியூச்சுவலான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசலை தான் வந்து நீங்க ஃபைனலா வந்து கொடுத்து, இதை வந்து நீங்க 2 பேரும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அப்படி ஒரு வேளை 2 பேரும் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏத்துக்கலன்னா, அதுல இருந்து உங்களால சொல்ல முடியும், இவங்களுக்கு அமைதியில விருப்பம் இல்லை, போர் நிறுத்தத்துல விருப்பம் இல்லை, அதனாலதான் வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க நடந்தது அப்படி இல்லை. நீங்க ஒன் சைடா உட்கார்ந்துகிட்டு யுக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களும் நீங்களுமா சேர்ந்து ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி இதை ரஷ்ய தரப்பு கொடுத்து, இதை நீ ஒத்துக்கலைன்னா நீ வந்து அமைதியில விரும்பலைங்கிறத நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த ப்ரொபோசலினுடைய நோக்கம் என்னங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. என்னன்னா, ரஷ்யா வந்து போற விரும்புது, ரஷ்யா வந்து அமைதியை விரும்பல அப்படிங்கிற ஒரு இமேஜ சர்வதேசத்துல பரப்பணுங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோட தான் இந்த ப்ரொபோசலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அதை வந்து இப்படி சொல்றாங்க. ஆனா ரஷ்யா என்ன சொல்லிடுச்சுன்னா,
நாங்க இந்த ப்ரொபோசலை பார்ப்போம், இன்னும் டீட்டெயிலை வந்து பார்க்கணும். டீட்டெயில தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த டீட்டெயில் என்ன மாதிரி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நாங்க இந்த ப்ரொபோசலை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிறத நாம சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் புட்டினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த ப்ரொபோசல்ல நாங்க வரவேற்கிறோம், இந்த முயற்சியை வரவேற்கிறோம். ஆனா இந்த ப்ரொபோசல்ல மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கு. அதுல இந்த போருக்கான அடிப்படை காரணமா இருந்த பொலிட்டிக்கல் ரீசனை அட்ரஸ் பண்ணல இந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த போருக்கான காரணம், மூல காரணம்ங்கிறது நேட்டோல யுக்ரைன் போய் சேரும் அப்படின்னு சொன்னதுதான். மெம்பர்ஷிப் வந்து நேட்டோல கொடுப்பேன்னு சொன்னதுதான் இந்த போருக்கான அடிப்படை காரணம். அந்த காரணம் வந்து அட்ரஸ் செய்யப்படலை அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அதை சேர்த்தீங்கன்னா தான் இந்த ப்ரொபோசலுக்கு அடிப்படையே வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி குர்ஸ்க் பகுதியில யுக்ரேனிய படைத்துறுப்புகள் இன்வேட் பண்ணதுங்கிறத நாங்க கவுண்டர் டெரரிசம் மெஷரை வச்சுதான் ஹேண்டில் பண்றோம். ஸோ அதனால அந்த பகுதியில நுழைஞ்ச எல்லா படை வீரர்களும் நாங்க பாக்குறது தீவிரவாதிகளா தான் பாக்குறோம். அதனால அவங்களுக்கு எந்த வித மன்னிப்பும் கிடையாது. அவங்க வெளியேறவே முடியாது. எங்கள்கிட்ட சரண்டர் ஆகலாம், இல்லைன்னா இறந்து போகலாம். இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த சீஸ் ஃபயர் அது எந்த வகையிலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அதே மாதிரி மூன்றாவதா இந்த சீஸ்ஃபயர் காலகட்டம், இந்த 1 மாசம் சீஸ்ஃபயர் காலகட்டத்துல யுக்ரைனுக்கு ஆயுதம் வரத்தோ பயிற்சியோ யுக்ரைனிய ராணுவம் பெறக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த 3 விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி 4வதா என்ன சொல்றாருன்னா, டீநாசிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. சோ இதெல்லாம் தான் வந்து பிரதானமான காரணம். இந்த காரணத்தை பண்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் வேணும். அதை இல்லாம இந்த டீட்டெயில்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கான கான்டாக்ட் லைன் இருக்கு. சண்டை நடக்கிறதுக்கான அந்த 2 படைகளும் நிக்கக்கூடிய இடங்கள், தொடர்புல இருக்கக்கூடிய இடங்கள். இந்த லைன் ஆஃப் கான்டாக்ட்ல மெக்கானிசம் வந்து நீங்க டீட்டெயிலா இல்ல. எப்படி வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறீங்க, எப்படி வந்து இத நீங்க வயலேஷன் நடக்குதுன்னா எப்படி வந்து மானிட்டர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் லெவல் ஒர்க் வந்து இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசல்ல இல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த சீஸ்ஃபயரை வந்து நம்ம ஒத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து இல்லாம இந்த சீஸ்ஃபயர் வந்து வேலிடா இல்ல அப்படிங்கிறத புட்டின் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுல இவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த சீஸ்ஃபயரை வந்து ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால அதை எல்லாத்தையுமே அவங்க உடைச்சிட்டாங்க. என்னன்னா, இதுல பிரதானமா ஏன் வந்து அமெரிக்கா இவ்வளவு வேகமா இந்த சீஸ்ஃபயர் ப்ரப்போசலை வந்து கொடுக்குது, இந்த சீஸ்ஃபயர் ப்ரப்போசல் கொடுத்த உடனே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்து கியர் ஸ்டார்மர், மேக்ரோன், மற்ற போலந்தினுடைய அதிபர் செலன்ஸ்கி, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ரப்போசல். இந்த ப்ரப்போசலை வந்து ஏத்துக்கலன்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய மோசமான நாடுங்கிறத உலக மக்கள் பாத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை வந்து கட்டாயமா வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல என்ன மன்னிக்கணும். G7 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி G7ல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்ன சொல்லுதுன்னா, உக்ரைன் எந்த கண்டிஷனும் இல்லாம ஒத்துக்கிட்ட அந்த போர் நிறுத்தத்தை ரஷ்யாவும் அப்படியே ஏத்துக்கணும். அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு G7ல இருந்து சொல்றாங்க. இதுல என்ன காமெடி அப்படின்னா, இவங்க தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சவங்க. இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து ரஷ்யாவுக்கு ஆர்டர் போடுறாங்க. நீங்க எல்லாத்தையும் அப்படி ஒத்துக்கணும்னு. எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கு பாருங்க. இது என்னன்னா இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய அடிப்படை என்னன்னா ஃப்ரீஸ் பண்ண சொல்றாங்க. கான்ஃபிளிக்ட ஃப்ரீஸ் பண்ணுங்க, எந்தவித தீர்வும் எட்டப்படாது, போருக்கான அடிப்படைகள் பூர்த்தி செய்யப்படாது, என்ன பிரச்சனைக்காக போக ஆரம்பிச்சதோ வந்து எதுவுமே நடக்க, நீங்க பாட்டுக்கு போற நிறுத்துங்க. அந்த மீன் டயத்துல நாங்க வந்து யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்குறோம், யுக்ரைனுடைய படைக்கு வந்து பயிற்சிகளை வழங்குறோம், மீண்டும் யுக்ரைனை தயார்படுத்தி மீண்டும் சண்டைக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த ப்ரொபோசல் வந்து கொடுக்குறாங்க. 1 மந்த்ங்கிறது திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளவு நாள் அவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மீண்டும் வந்து போருக்கு தயாரிக்கும். அதுதான் பீட்டர் எக்ஸத் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட வந்து சொல்றான், நேட்டோ நாடுகள் வந்து சொல்றான், நாங்க எங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க உங்களுடைய பட்ஜெட் 500 கூடுதலாக்குங்க,
யுக்ரைனுக்கு ஆயுதங்களை நீங்க வாரி வழங்குங்க, லீத்தல் வெப்பன்ஸ்ல இருந்து எல்லா வெப்பனையும் நீங்க வாரி வழங்குங்க. ஆனா பக்கம் சண்டைக்கு போறோம், நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஆனா நேரடியா எங்களால வந்து ரஷ்யா கூட சண்டை போட்டுக்கிட்டு இந்த பகுதியில நிக்க முடியாது. இதை விட பெரிய எனிமீஸ் வந்து வேற பக்கத்துல எங்களுக்கு இருக்காங்க வந்து சொல்றாப்படி. சோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே நடக்குது. இப்ப இதுல என்னன்னா, ஏன் இவ்வளவு அவசர அவசரமா இந்த ப்ரொபோசல் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, யுக்ரைன் ராணுவம் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. குர்ஸ் பகுதியில இப்ப இந்த 2-3 நாட்கள்ல சுற்றி வளைக்கப்பட்டுருச்சு. இனிமே வந்து அவங்க அங்கிருந்து தப்பி அந்த அளவுக்கு சுற்றி வளைக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி மற்ற பகுதிகளில் இருந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சீஸ்பயர் 1 மாத கால இடைநிறுத்தம் வந்து இந்த போர்ல வந்து கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்து யுக்ரைனை காப்பாத்துறதுக்கான நடவடிக்கையா தான் இந்த சீஸ்பயர் அக்ரிமெண்ட்டை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் இப்படி வந்து ப்ரெஷர் கொடுத்து அக்செப்ட் பண்றது வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இதை கம்ப்ளீட்டா மறுத்துட்டாங்க ரஷ்ய தரப்பு. ரஷ்ய தரப்பு வச்சிருக்கிற டிமாண்ட்ல எதையுமே இந்த சீஸ்பயர் வந்து பண்ண சோ அட்ரஸ் பண்ணாத ஒரு ப்ரொபோசல்ல எந்த வகையிலையும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசல்ங்கிறது என்ன திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டுச்சோ அதனுடைய அடிப்படைகளை புரிஞ்சு ரஷ்ய தரப்பு அதை உடைச்சிருச்சு. குர்ஸ்க் இன்வேஷனை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. குர்ஸ்க் பகுதியினுடைய சோல்ஜர்ஸ் கம்ப்ளீட்டா பிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் ஏன்னா அவங்க டேர்ம் பண்ணதே வந்து தீவிரவாதிகளை தான் வந்து டேர்ம் பண்றாங்க. ஸோ தீவிரவாதிகளை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவோம்னு அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அதனால அமெரிக்கா வந்து ஒரு சூழ்ச்சிகரமான திட்டத்தோட வந்ததுங்கிறது கம்ப்ளீட் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த சீஸ்ஃபயர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்கு. அமெரிக்காவினுடைய இன்டென்ஷன் வந்து போரை நிறுத்தணுங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ இதுதான் வந்து தொடர் இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் இது சுத்தி நடந்த விஷயங்கள்ல நடந்திருக்கு தொடர் இது வரைக்கும். ஓகே, ஓகே தோழர். இதுல நான் இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருந்தோம். ஏன்னா, சரியா சொல்லப்போனா, இத பத்தி ட்ரம்ப் பதவி ஏற்று அவர் வந்து அப்போ வந்து ஜெயிச்சிட்டாரு, பதவி ஏற்கல. அந்த இடைப்பட்ட காலத்துல ரஷ்ய வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளரா இருக்கக்கூடிய மரியா சகரோவா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ப்ரொபோசல் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இந்த போரை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்றதோ, அல்லது இந்த இடங்கள்ல வந்து திருப்பி குடுத்துருங்கன்னு சொல்றதோ, இது 2ல நீங்க எத சொன்னாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இது 2 தவிர மீதிய பேசுங்க. அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஒரு அபிஷியலா ஒரு தரப்புலேருந்து வெளியுறவுத்துறையிலேருந்து சொன்ன பிறகும், அவங்க அதையே மெனக்கெட்டு உள்ள வைக்கிறாங்க. கான்ஃப்ளிக்ட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணணுன்ற இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு கன்னிங்கா இருக்காங்க, எவ்வளவு அயோக்கியத்தனமா வேலை பார்க்குறாங்க. இதான் இதுல ஆட் அதான் இப்ப பண்ணணும். என்னன்னா மேற்கத்திய தரப்புல பலரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் அமைதி விரும்பக்கூடிய பிரசிடென்ட், ட்ரம்ப் வந்து போர் வேணான்றாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொபகண்டா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இல்லைங்கிறது இப்ப இந்த ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கிற ப்ரொபோசல்ல இருந்தே தெளிவாயிருக்கு. இப்ப ரஷ்யா அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றாங்கிறது தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதான், அதான். அதேதான். இப்போ இதுல வந்து அ இந்த இப்ப ரஷ்யா ஒத்துக்குச்சுன்னா, மேபி அவங்க சொல்றப்ப இவங்க ரிட்டர்ன் குடுக்குறாங்க. திருப்பி வந்து ஒரு 1 வாரம், 2 வாரம் பேச்சுவார்த்தை நடத்தி இழுத்து முடிச்சு ஏதோ ஒரு வழியா ஒத்துக்குறாங்க அப்படின்னா, சீஸ்ஃபயர் வந்துருதுன்னே வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு. அதன் பிறகு இவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து டுவர்ட்ஸ் ஈரான், டுவர்ட்ஸ் சைனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டுவார்ட்ஸ் ஈரான்ங்கிறது அருகாமையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம சொன்ன இந்த சிரியாவினுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட அதை தான் உறுதிப்படுத்துது. அதே போல துருக்கியினுடைய இந்த ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ், அதாவது பாகிஸ்தான் விடுதலைக்காக போராடிட்டு இருந்த பிகேகேவினுடைய நடவடிக்கை, இப்போ எஸ்டிஎஃப் படைப்பிரிவுங்கிறது ஜுலானி ஃபோர்ஸ், அதாவது சிரியாவினுடைய செல்ஃப் அப்பாயிண்டட் பிரசிடென்ட் ஜுலானியினுடைய ஃபோர்ஸ் கூட அவங்கள இணைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. அதுல மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கு
அதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து சிரியன் ஃபோர்ஸ் கூட இணைஞ்சுக்கிறோம். அதாவது நேஷனல் ஃபோர்ஸ் கூட இணைஞ்சுக்கிறோம். ராணுவத்து கூட இணைஞ்சுக்கிறோம் எங்களுடைய வீரர்கள. சிரியாக்குள்ள நாங்க வந்து ஒன்றிணைந்த சிரியாக்குள்ள நாங்க வாழ்றதுக்கு தயாரா இருக்கோம். இந்த அரசாங்கத்தின் கீழ வாழ்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த இனப்படுகொலை நடந்துகிட்டு இருந்த இந்த சமகாலத்துல ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த குர்திஸ்தான் எஸ்டிஎஃப் படை இந்த குர்திஸ்தான் எஸ்டிஎஃப் படை ரொஜாவாங்கிற அந்த ஒய்பிஜிங்கிற அமைப்பு வந்து மிகப்பெரிய இடதுசாரி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பு பெண் விடுதலைக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குது. பெண் படை வீரர்கள் இருக்கிறாங்க. பெண் படை பிரிவுகள் வந்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் கூட நெருக்கமான தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்பு ரொஜாவாங்கிற அந்த அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு இடதுசாரிகள் தரப்புல பெரிய ஆதரவு பெற்ற அமைப்பு. இந்த அமைப்பு ஏன் அமெரிக்கா இம்பீரியல் பவர் கூட இணைந்து கேள்வி வந்ததுக்கான பதிலா வந்து ஜஸ்டிபிகேஷன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில, ஏன்னா ஐசிஸ் தீவிரவாதிகள் அடிப்படைவாதிகள், மனித குலத்திற்கு விரோதமானவர்கள், பிகட் பண்ணக்கூடியவனுங்க. அவனுங்களுக்கு எதிரான சண்டையில ஒரு டாக்டிக்கல் அலைன்ஸா அமெரிக்காவுக்கு நாங்க உறவுகளை ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஜஸ்டிபிகேஷனா சொன்னாங்க. இப்போ 2015ல நடந்த சண்டையின் போது, குறிப்பா ரக்காவுல நடந்த சண்டையின் போது, ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டைக்கு எஸ்டிஎஃப் படைகள் பெரிய அளவுக்கு வீரியமா செயல்படுறாங்கங்கிறத கருத்தில் கொண்டு அமெரிக்கா எஸ்டிஎஃப்க்கு பெரிய அளவுக்கு ராணுவ உதவிகள் வழங்குச்சு. யாருக்கு அவர் கொடுத்துச்சு. அப்ப அன்னைக்கு எஸ்டிஎஃப் மீது விமர்சனம் எழுந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இன விடுதலைக்காக போராடுறோன்னு சொல்றீங்க, இடதுசாரின்னு சொல்றீங்க. எப்படி வந்து இம்பீரியல் பவரினுடைய ஆதரவ வாங்கிக்கிட்டு நீங்க வந்து ஒரு சண்டைய நடத்துறீங்க? அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது, இவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தாங்கன்னா, அதை விட மோசமான இம்மீடியட் த்ரெட்டா இருக்கிறது ஐசிஸ் தீவிரவாதிகள். அவிங்க மனித குலத்திற்கு விரோதமானவர்கள். அவங்கள அழிக்கிறதுக்கான டாக்டிக்கல் அலைன்ஸா தான் நாங்க உருவாக்கியிருக்கோம். இது நிரந்தரமானது இல்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டூ 10 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் 2025ல அதே தீவிரவாதிகள் கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு, எங்களுடைய படைப்பிரிவுகள உங்களுடைய அரசு கூட இணைத்துக்கிறோம். ஒன்றிணைந்த சிரியாவுக்காக நாங்க எங்களுடைய காச வந்து விட்டுக் குடுக்குறோம். உங்களுடைய அரசாங்கத்து கூட நாங்க இணைஞ்சுக்கிறோம். உங்களுடைய படைப்பிரிவுகள் கூட இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த காம்ப்ரமைஸ் எதற்கு? ஏன்னா இங்க வந்து ஏற்கனவே சொன்னீங்க ஒரு காம்ப்ரமைஸ் நாங்க ஏகாதிபத்திய சக்திகள் கூட சேர்றதுக்கான அடிப்படை வந்து அடிப்படைவாத தீவிரவாதிகள அழிக்கிறது தான் அப்படின்ட்டு. இன்னைக்கு அடிப்படை தீவிரவாதிகள் கூட ஏன்டா சேர்ந்துக்கிட்டீங்கன்னு கேட்டாக்க, சிரியாங்கிற நாட ஒன்றுபடுத்துறதுக்காக சேர்றோம் அப்படின்னு சொல்றானுங்க. இந்த டைமிங் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு சினிக்கலானவனுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டைமிங் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து போட்டு இவனுங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுற இந்த நாள் 5 நாட்கள் இனப்படுகொலை ஒரு செக்ட்டுக்கு எதிரா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த டயத்துல இந்த கையெழுத்த வந்து போட்டிருக்கிறானுங்க. அப்பன்னா இவனுங்க யாருங்கிறத கேட்கிற தோழர்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 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 சைடு இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த குர்திஸ் படைகள் டமாஸ்கஸ் அரசாங்கத்து கூட வந்து இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறது. பிகேகே அமைப்பு அங்க ஆயுதங்களை கைவிட்டு அரசியல் வழிமுறைக்கு வந்து போறது, ஒன்றிணைந்த துருக்கிக்குள்ள வந்து அவங்க இயங்கணுங்கிற திட்டத்தை வந்து முன்வைக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு ப்ராடர் ஸ்ட்ராட்டஜியா தெரியுது. குர்திஸ் படைகள் முதல் உலக போர் காலகட்டத்துல எப்படி வந்து ஒரு பெரிய இனப்படுகொலைக்கு கைக்கூலிகளா வேலை பார்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த ஒரு பெரிய இம்பீரியல் போருக்கு இவங்க வந்து கைக்கூலியா வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ் பிரிவு, அட்டானமஸ் ரீஜியனா இருக்கக்கூடிய குர்திஸ் பிரிவு ஏற்கனவே ஜைனிஸ்ட் என்டிட்டி கூட இணைந்து இயங்குது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுது. ஈராக்குக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆயில திருடி வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு இனப்படுகொலைக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு.
இப்ப இவனுங்கெல்லாம் அவனுங்க கூட போய் சேர போறானுங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா குர்திஸ் இன மக்களுக்கான கருப்பு புள்ளிகளா இந்த அமைப்புகள் எல்லாமே திரண்டு வந்திருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாருமே அமெரிக்கன் ஏகாதிபத்தியத்து கூட சேர்ந்துகிட்டு இந்த பகுதியினுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்கும், இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்தை அமெரிக்கன் கையில ஒப்படைக்கிறதுக்காக. இப்ப இதெல்லாம் சமகாலத்துல நடக்கும்போது நமக்கு வேற எந்த சந்தேகமும் வரல. மிகப்பெரிய போர் வந்து இந்த பகுதிக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இம்மீடியட் த்ரெட்டா நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல நீங்க சைனாவை பத்தி பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து தீவிரமாயிட்டு இருக்கு. சமீபத்துல சவுத் கொரியால எமர்ஜென்சி, அதாவது மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சது. அதை உருவாக்குறதுக்கான முயற்சியில அந்த நாட்டினுடைய அதிபரா இருந்தவரே வந்து ஈடுபட்டது பின்னாடி தெரிய வந்துச்சு, லீக் செய்யப்பட்டுச்சு. என்னன்னா, பெரிய அளவுக்கு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் வந்து பண்ணி நார்த் கொரியன் வீரர்கள் வந்து பண்ண மாதிரியான ஒரு ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி நார்த் கொரியாவுக்கு எதிரான போரை தொடங்குறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டாரு. அதற்காக மார்ஷியல் லாவை கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபட்ட போதுதான் அது வந்து முறியடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. கடைசியா அவர் வந்து ஜெயில் சென்டென்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாரு. அதாவது தேசவிரோத குற்றத்துல வந்து அவருக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கோர்ட் வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அவர் வெளியில வந்திருக்கிறாரு. அது தொடர்ந்து அதனுடைய விசாரணைகள் எந்த மாதிரி போகும்னு தெரியல. ஏன்னா அமெரிக்கா வந்து முழுமையா கட்டுப்படுத்தக்கூடிய நாடா சவுத் கொரியா இருக்கு. சவுத் கொரியால 500 அமெரிக்க படை வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் சவுத் கொரியாவினுடைய ஆர்மியை வந்து முழுமையா கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடியவங்க. அதனால சவுத் கொரியால இண்டிபெண்டண்டா நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பெருசா எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவரை வந்து தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் மிக மிக குறைவா தான் இருக்கு. இது வந்து நடந்திருக்கு. இதுல சவுத் கொரியால அமெரிக்கா, சவுத் கொரியா இரண்டும் இணைந்து நடத்தின போர் ஒத்திகையில ஒரு லைவ் அம்முனிஷன், அதாவது 8 பாம், 500 கிலோ, 500 எல்பி, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, பவுண்ட் 500, 8 பாம ஒரு ஃபிளைட்ல F-16 இருந்து 8 பாம வடகொரியாவினுடைய எல்லை பரப்பிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் மீது போட்டாங்க. இந்த கிராமத்துல இருந்த ஒரு சர்ச் உட்பட பல்வேறு கட்டடங்கள் சேதமாகி கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்டவர்கள் அதுல காயமடைஞ்சிட்டாங்க. சவுத் கொரியாவை சார்ந்த பொதுமக்கள். இது ஏன் நடந்தது? போன வருஷத்துல மட்டும் இவங்களுடைய ராணுவ ஒத்திகை, அதாவது போர் பயிற்சி மட்டும் 250 நாட்கள் நடந்திருக்கு. அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் இணைந்து நடத்தின போர் பயிற்சி. இந்த வருஷம், இந்த 2025க்கு 275 நாட்கள் வந்து இந்த போர் பயிற்சி திட்டமிடப்பட்டிருக்கு. 270 நாள் வருஷத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி நாள், ஒரு 2 மாசம் ஓய்வுக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க லீவுக்கு போற மாதிரி மற்ற நாட்கள் பூரா வந்து இவனுங்க சண்டை பயிற்சியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிராக சண்டைக்கு போறானுங்க? எதற்காக இந்த சண்டை பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க? இந்த கேள்வி வருது. இது வந்து சவுத் கொரியா கூட அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கிற போர் பயிற்சிகள். ஜப்பான் கூட அமெரிக்கா கூட போர் பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஜப்பானுக்கும் தாய்வானுக்குமான உடன்பாடு கிட்டத்தட்ட வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி மிலிட்டரி உடன்பாடை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தாய்வானுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதற்கு ஆதரவா ஜப்பானுடைய ராணுவம் வந்து குறிப்பா நேவி வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் எதிர் நடவடிக்கையா இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் கடந்த வாரத்துல நடந்தது. பிலிப்பைன்ஸினுடைய முன்னாள் அதிபர் ட்ரூட்டோ, அவரை வந்து டுரோட்டேவை வந்து ஐசிசி மனிதகுல ஈடுபட்டாருங்கிற பின்னணியில கைது பண்ணியிருக்கிறாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், பிலிப்பைன்ஸினுடைய அரசாங்கம் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய அரசாங்கம். அங்க வந்து நேவல் பேசஸ ஆல்ரெடி உருவாக்கிட்டு இருக்காங்க, ராணுவ மையங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தாய்வானுக்கு ஆயுத உதவிகள் போன பேக்கேஜ்ல வந்து கிட்டத்தட்ட $8 பில்லியன் அளவுக்கு ஆயுத உதவிகள் வழங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ்ல அப்ரூவல் வாங்கினாங்க. தொடர்ந்து ராணுவ ஆயுத உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சைனாவினுடைய மெயின்லேண்ட்ல இருந்து
10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவுல தங்களுடைய மிலிட்டரி பேஸ, அதாவது குறிப்பா வந்து சிஐஏவினுடைய பேஸ உருவாக்கி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து கூட போர் பயிற்சியில ஈடுபடுறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் ஆ அமெரிக்கா, யுகே 3 நாடுகளும் இணைந்து ஆக்கூஸ்ங்கிற உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்படுத்தி ஏற்கனவே பிரச்சனைகள் வந்து அங்க தீவிரமாயிட்டு இருக்கு. இதுல ட்ரேட் வேற புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சைனா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, தங்களுடைய நேவி ட்ரில்ல வந்து சவுத் சைனா சீ பகுதிகள்ல ஆரம்பிச்சு, போன வாரங்கள் முழுக்க வந்து நடத்துனுச்சு. அதுல பல மிசைல்கள் எல்லாம் ஏவி சோதனை நடத்துனுச்சு. அதுல ஆஸ்திரேலியாவினுடைய வான்பரப்புலாம் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டுச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு போற அ விமானங்கள் வந்து பிரச்சனைகள எதிர்கொண்டாங்க. ஏன்னா வந்து அந்த பகுதியில மிலிட்டரி ட்ரில் நடந்ததுனால ஆஸ்திரேலியாவினுடைய ஃப்ளைட்டுகள்லாம் டிலே ஆச்சு. பல ஃப்ளைட்டுகள் வந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு திசை திருப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. இது மிகப்பெரிய இஷ்யூவா வந்து மேற்கத்திய தரப்பு பேசுனுச்சு. ஏன்னா இது ஆஸ்திரேலியாவுக்கும், சைனாவுக்கும் இடைப்பட்ட அந்த கடல் பகுதியில தான் அந்த பயிற்சி வந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சைனா வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்துல சைனாவுக்கு எதிரான இந்த ட்ரேட் வார் அதனுடைய உச்சகட்டமா அமெரிக்க தரப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அ பனாமா கெனால வந்து முழுமையா தங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கிறோம். ஏன்னா பனாமா கெனால் சைனாவினால கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்ட சொன்னாங்க. ஏன்னா ஆக்சுவலா அது பொய். பொய்ங்கிறது எப்படி சொல்றோம்னா, ஹாங்காங்கினுடைய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தான் அந்த போர்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்கான அ ஒப்பந்தத்த வந்து வாங்கியிருந்தது பனாமா கூட. அது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலமா வந்து பனாமா கனாலினுடைய அ போர்ட் அத்தாரிட்டிய வந்து ரன் பண்றதுக்கான ஒப்பந்தத்த வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஹாங்காங்ல இருந்து இயங்கக்கூடிய தனியார் நிறுவனம் தான் வாங்கியிருந்தது. ஏற்கனவே ஹாங்காங்க சைனாவிலிருந்து பிரிக்கிறதுக்கான முயற்சியில அமெரிக்க அ நேஷனல் என்டோமென்ட் ஃபார் டெமோக்ரஸி, யுஎஸ்ஐடி போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து ஏற்கனவே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும். போராட்டங்கள் கடந்த ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்தது. ஹாங்காங்கினுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள சந்திச்சது. அந்த நிறுவனம் அந்த ப நாட்டினுடைய அந்த பகுதியினுடைய நிறுவனம் தான் அந்த ஒப்பந்தத்த வந்து வாங்கியிருக்கு. அந்த நிறுவனத்த வெளியேற சொல்லி, பிளாக் ராக்குக்கு வாங்கி குடுத்திருக்கிறாங்க போர்ட் நிர்வாகம். இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, முழுமையான தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கிறதுக்கு மிலிட்டரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பென்டகானுக்கு உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. ட்ரம்ப் வந்து ஆப்ஷன்ஸ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பென்டகான்ட்ட கேட்டதா. இப்ப இதெல்லாம் ஏன் பண்றாங்க? சைனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள கூர்மைப்படுத்துறாங்கங்கிறது தெரியுது. ஏன் கடல் வழி தடங்கள தடை பண்றதுக்கான நடவடிக்கையில அமெரிக்கா ஈடுபடுது. ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆ பப் எல் மண்டாப்ப ரிலீஸ் பண்றதுக்கான நடவடிக்கையில அமெரிக்கா தோல்வி அடைஞ்சது. ஹர்மூஸ் அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வர்றதுக்கான முயற்சியில தோல்வி அடைஞ்சது. இதெல்லாம் ஏன் இந்த கட்டுப்பாடெல்லாம் இதுக்கு ஏன் தேவை அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தான், பனாமா கனால் கட்டுப்பாட எப்படி ஈஸியா அவங்க கையில எடுக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைஞ்சுட்டாங்க. அது ஏன் பண்றாங்க? அதே மாதிரி சிங்கப்பூர் வந்து மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான நீரிணை. அது வந்து சைனாவுக்கு போற மூலப்பொருட்களும், வெளியேற பொருட்களுக்குமான மிக முக்கியமான தளமா இருக்கு. அத தங்களுடைய கட்டுப்பாட்டுல இப்ப வச்சிருக்கிறாங்க. இப்ப கடல் மார்க்கமா வரக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் வந்து அடைக்கிறதுக்கான நடவடிக்கையில கடந்த பல ஆண்டுகளா அமெரிக்கா வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல போன வாரத்துல அந்த வார்த்தை போர் வந்து நடந்தது. சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிச்சு, ட்ரேட் வாரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த விதமான வாரா இருந்தாலும் சரி, நாங்க எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கோம்னு. பொதுவா வந்து சைனீஸ் டிப்ளமசில இந்த மாதிரியான ஒரு ரூடான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வர்றதில்ல. முதன்முறையா வந்துச்சு. அப்பவே தெரியுது, கிட்டத்தட்ட சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு அமெரிக்க ஆதிக்க வர்க்கம் தயாராயிடுச்சு அப்படிங்கிறது. கூடவே பீட் ஹெக்ஸத்தினுடைய அந்த பிரசல்ஸ் பேச்சுங்கிறது, அதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தியிருக்கு. இவங்களுடைய திட்டமே ஒட்டுமொத்தமா யுரேஷியன் கான்டினென்டினுடைய தங்களுடைய எதிரிகள வந்து எதிர்கொள்றதுக்கான போர் நடவடிக்கைகள்ல தீவிரமா ஈடுபட போறாங்கங்கிறது தான் நமக்கு கிளியரா தெரியுது. இன்னொரு கூடுதல் தகவல், ஐ திங்க் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம பர்சனலா இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட.
3வது முறையா ஜி ஜின்பிங்க வந்து சைனாவினுடைய அதிபரா தேர்ந்தெடுத்ததுக்கான அடிப்படையே இந்த அச்சுறுத்தல்லாம் வந்து கருத்தில் கொண்டுதான். ஏன்னா பொதுவா வந்து சைனாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் 2 முறைக்கு மேல ஒரு அதிபர் வந்து வரமாட்டாங்க. ஆனா முதன் முறையா ஜி ஜின்பிங் வந்து 3வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்னும் சொல்லப்போனா இந்த 3வது முறையிலயும் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் வந்து கட்டுப்படுத்தப்படல, அமெரிக்கா தன்னுடைய முடிவுகளை மாத்திக்கலன்னா 4வது முறையும் ஷி ஜின்பிங் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்கொள்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த எதிர்கொள்ற காலகட்டம்ங்கிறது நெருங்கினதுனால தான் ஷி ஜின்பிங்கை வந்து தங்களுடைய தலைமையா வந்து கொண்டு வந்து மீண்டும் நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த போருங்கிறது இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்த இந்த கோல்டு வாருங்கிறது ஹாட் வார் நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ரஷ்யாவை எதிர்கொள்றதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை அணி திரட்டி விட்டுருக்குறாங்க. அவங்கள அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க பாத்துக்குங்கன்ட்டு. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில இந்த பகுதியினுடைய நாடுகள், குறிப்பா சவுதி அரேபியா, துருக்கி, இஸ்ரேல் எல்லாத்தையும் வந்து ஒன்று திரட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில சைனாவை எதிர்கொள்றதுக்கு பிலிப்பைன்ஸ்ல ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் கொரியா, ஜப்பான், தாய்வான் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய நடவடிக்கைகளை காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால சைனாவுக்கு எதிரான போர் எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியல. ஆனா அதை நோக்கி ட்ரெஜெக்டரி வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஓகே, ஓகே தோழர். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ஆஃப் தி ரெக்கார்டு பேசுனப்ப, அப்ப கூட நான் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஹிலாரி கிளின்டன் வந்து சொல்றாங்க. அது எதுக்குன்னா, ரஷ்யாவுக்கு எப்படி சொன்னாங்களோ, அதே போல அப்ப வந்து சைனாவுக்கு வரும்போதும் வந்து ஹிலாரி கிளின்டன்ல வேற யாரும் சொன்னாங்களா தெரியல. சைனா வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு இத ஃபாலோ பண்ணணும். ஜனநாயக முறைய ஃபாலோ பண்ணணும். எப்படி நீங்க 3வது தடவையா வர முடியும் அவரு? அப்படின்னு இவருக்கு ஷி ஜின்பிங்க்கு சொன்னாங்க. அதே போல இவருக்கும் சொன்னாங்க, புட்டினுக்கும். அப்ப நீங்க கூட சொன்னீங்க, அதெல்லாம் அந்தந்த நாட்டோட கவலை. அந்தந்த நாட்டு மக்கள் கவலைப்படுறது. இவங்க ஏன் அத பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு, நீங்க சொன்ன உடனே. பார்க்கலாம் தோழர். வேற என்ன எத நோக்கி எது நகருதுன்னு தெரியல. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். வேற இதுல ஏதாவது சொல்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ற நிகழ்வுகள் வந்து பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை வந்து கடுமையான வீழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவினுடைய பங்கு சந்தையில பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கல. இது எல்லாமே உறுதிப்படுத்துது. ஏன்னா இந்த ட்ரெஜெக்டரி வந்து எதை நோக்கி போகுதுங்கிறத. அதே போல தங்கத்தினுடைய மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டே போகுது. தங்கத்தினுடைய விலை வந்து இன்னைக்கு வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கு சர்வதேச அரங்குல. இது எல்லாமே வந்து தெளிவுபடுத்துறது என்னன்னா, நிலைமை சரியில்லைங்கிறது தெளிவாகுது தோழர். ஆமா, ஆமா. அது அந்த பங்குச்சந்தையில இருக்கிற நண்பர்கள் கூட சொன்னாங்க. இன்னைக்கு வந்து $3000 தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸோட இது வந்து தங்கத்தினுடைய இது. அது என்ன கணக்குல சொல்லுவாங்கன்னு தெரியல நமக்கு. அதுல போகுதுன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இவரு கேட்கறாங்க. ஃபாக்ஸ் நியூஸ்ல தான் கேட்கறாங்க ட்ரம்ப. நீங்க ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வர்றீங்க. இதனால வந்து நாட்டுல வந்து மேபி அது வந்து கொலாப்ஸ்க்கு கொண்டு வரலாம். எக்கனாமிக் கிரைசிஸ்க்கே கொண்டு வந்துரும் பயப்படுறாங்களே அப்படின்னா, அவர் சொல்றாரு, மேபி இருக்கலாம். நம்ம வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் செய்றோம். அத நீங்க ஏன் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எலன் மாஸ்க்குடைய இது வந்து 2 நாள்ல விழுந்துருச்சு அப்படின்னோனே வேகமா ஓடி போய் எலன் மாஸ்க்காக ஒரு பக்கத்துல 1/2 பக்கத்துக்கு கட்டுரை எழுதுறாரு. எழுதிட்டு நான் வந்து எலன் மாஸ்கோட கார வாங்குறேன், நீங்களும் வாங்குங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் எலன் மாஸ்க் வந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய அது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் தான் அப்படின்னாலும் அதை பார்க்கும்போது நம்ம வேடிக்கை தான் பார்க்கலாம். வெளில இருந்து ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். டெமோக்ராட்ஸுக்கும் எலன் மாஸ்க்கும் முட்டிக்கிச்சு. அவங்க கடந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யாரு எப்படி உள்ளுக்குள்ள வந்து ஆபீஸுக்குள்ள உட்காந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றீங்க, இதை செய்யாத செய்யாதன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கலாம். ஓரளவுக்கு பெரிய லெவல்ல அமெரிக்கா விழுந்துச்சுன்னா உலகம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. சரி தோழர், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. சரிங்க வேற தோழர். ஏதாவது சொல்ல இல்ல தோழர், மீண்டும் பேசலாம். இடையில நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதனால தான் பேச முடியல தோழர். ஆமா, எனக்கும் வேலை இருந்துச்சு. அதனால நேரம் ஒதுக்க முடியல. தோழர்கள் மன்னிக்கணும். எங்களால நேரம் சரியா ஒதுக்க முடியறது இல்ல. அதனாலதான்.
வேற வேற திட்டங்கள் வச்சிருக்கோம். பட் வந்து அதுக்கான நேரமும் ஒதுக்கல, அதுக்கான காலமும் இன்னும் கைக்கூடி வரல. பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. உங்களுக்கு நன்றி சந்திப்போம். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.